சித்தலக்ஷ்மி வல்லபாம்பிகா சமேத முத்து விநாயக மூர்த்தயே நமः பாதாரவிந்தயோட்டபத்ர புஷ்பார்ச்சன பூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் உமா கோமலஹஸ்தாப்ஜாம் சம்பாஜலாடகம் ஹிரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரத்வஜம். ஓம் சாம் சௌம் முத்துகுமார சுவாமினே நமः. ஓம் ஸ்கந்தாய நமः. ஓம் யுகாய நமः. ஓம் சண்முகாய நமः. ஓம் பாரமே பிரபுதாய நமः. ஓம் பிரபவே நமः. ஓம் பிங்களாய நமः. ஓம் கிருத்திகாபுரமே நமः. ஓம் சிகீவாயனாய நமः. ஓம் சக்திதராய நமः. ஓம் குமாராய நமः. ஓம் கிரௌஞ்சதாரணாய நமः. ஓம் ஜனான்யே நமः. ஓம் யாகாய நமः. ஓம் சங்கராத்மஜாய நமः. ஓம் சிவஸ்வாமினே நமः. ஓம் ஜனஸ்வாமினே நமः. ஓம் சர்வே சுவாமினே நமः. ஓம் சனாதனாய நமः. ஓம் அனந்த சக்தியே நமः. வள்ளலாரின் பெருமை பற்றி சொல்வதற்கு முன் வள்ளலார் என்பவர் கருவிலே திருவுடையவர். இந்த கருவிலே திருவுடையவர்னா என்னன்னா, பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு இந்த இயல்பாகவே அவங்கக்கிட்ட ஒரு கருத்து இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி சொல்லும்போது தேவாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் அப்பர் சொன்ன இந்த மாதிரி பெரும் பாடல்கள் எழுதுனவங்கெல்லாம் கருவிலே திருவுடையாருன்னுவாங்க. ஏதோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு நிகழ்ச்சி தான் ஒருத்தவங்களை செய்ய முடியும். ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு பாடகராக இருக்கலாம், இல்லை கவிஞராக இருக்கலாம், ஒரு நடிகராக இருக்கலாம், இல்லை ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கலாம். ஆனால் இவரை பொறுத்த மட்டும், ராமலிங்க சாமியை பொறுத்த மட்டும், அவர் ஒரு தத்துவவாதி, ஒரு உரைநடை எழுத்தாளர், நல்ல கவிஞர், ஆன்மீகவாதி, தத்துவவாதி. இந்த தத்துவத்துக்கு எனக்கு பொருள் தெரியாதுன்னு தான் அந்த பாடம் சொல்கிறேன். வானத்தின் மீது மயில் அடக்கண்டேன் மயில் குயில் ஆட்சிதடின்னு ஒரு வரி பாடுவாங்க. அந்த காலத்தெல்லாம் அடிக்கடி ரேடியோவில் அதை தான் பாடிட்டு இருப்பாங்க, பட்டமாலாம் பாடுறதுக்கு. அதுக்கு விளக்கம் சொல்கிறவங்க 1 மணி நேரம் விளக்கம் சொல்லுவாங்க அந்த தத்துவத்துக்கு. அப்புறம் அந்த தன்னை அறிதல்னு வரும்போது, தன்னை அறிந்து இன்பம் வர வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்பார்கள். தன்னை அறிதல் என்பது தனி விஷயம். இப்படிப்பட்ட சிக்கலான விஷயங்களில் எல்லாம் அவர் தெளிவாக எழுதி நல்ல நூல்களை எழுதியுள்ளார். அவர் சிறு வயதிலிருந்து அந்த முருகப்பெருமானுக்கு முதலிலே தொடங்கினார். பிறகு எல்லா கடவுளர்களையும் அவர் வேண்டியிருக்கிறார். ஒரு சாமி கூட அவர் விட்டு வைக்கல. திருமாலை பாடி இருக்கிறார்னா பாடி இருக்கிறார். பெரும்பாலும் அதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. சின்ன வயசில் சொசைட் பள்ளிக்கூடத்தில் நான் படித்த போது இந்த பாட்டெல்லாம் ஒரு 10 பாட்டுகளை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ராமர் பாட்டு கேளுங்க. காராய வண்ணம் அணிவண்ண கண்ண கனசங்கு சக்கர தரணில் ஸ்ரீராய தூய மலர்வாய நய ஸ்ரீராம ராமன் எனவே இன்னும் ஒரு பற்றியும் இருக்குது. அது மாதிரி ராமனை பற்றி கூட அவர் பாடிக்கிறார். அப்படி எல்லா சாமிகளையும் பாடி வந்தவர் கொஞ்ச நாள் சொன்ன எல்லா சாமியும் விட்டுவிட்டார். சிதம்பரம் நடராசர் மட்டும் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய இது பக்குவப்பட்டுக்கினே வரும் மனசு. நாளாக வயதாக அனுபவம் பட்டறிவு ஏற ஏற மாறிக்கணும் வரும். அப்படி வரும்போது ஒரு கடவுள் தான் இருக்க முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர் என்ன செய்தார்னு கேட்டாக்கா, நடராஜ பெருமானையே தன்னுடைய கடவுளாக ஏற்று அதை பற்றி பாடிக்கினே இருந்தார். அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் ஆச்சு. அது உருவ வழிபாடு என்னத்துக்கு வானாமே, அது வந்து நடராஜ பெருமான் வந்து சோதியே சுடரே சூழல் விளக்கேன்றாங்களே, அதை போல் அவர் வந்து அடிமுடி காட்டுறதுக்கு அந்த அனல் பழம்பா நின்னார, அதனால் அதையே நம்ம வந்து சோதியாக எடுத்துக்கலாமே என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. அது நிலை பெற்றது. எனவே சோதியை எடுத்தார் அவர். அப்போ தான் அவர் சொன்னார், மகாமந்திரமாக சொல்கிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறாங்க. அந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த ஜோதியை தான் கடைசி வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்தார். அவர் பாடல்களில் எந்த பாடல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நல்ல பெரிய பெரிய கருத்துக்கள் இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் நமக்கு புரியாது இவ்வளோ விஷயம். யாராவது சொன்னால் தான் தெரியும். இல்லை கையில் ஒரு அகராஜி வச்சு படிக்கணும். இந்த மாதிரி அகராஜி வச்சு படிக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப கிடையவே கிடையாது. இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய புலவர்கள்கிட்ட கூட அகராஜி இருக்குதான்னு கேட்ட பாலகிருஷ்ணன் கூட இல்லை. நான் கேட்டேன் இல்லைன்ட்டு நிகழ்ந்து இருந்தது. அது அதனால தான் அவர் வச்சு இல்லை. அப்போது ஒரு அகராஜினுடைய துணை கொண்டு தான் அதை படிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் அவர் என்ன செய்தார்னு கேட்டாக்கா, அவருக்குடைய எண்ணங்கள் வந்து ராமலிங்க சாமியுடைய எண்ணங்களை பற்றி நம்ம நினச்சோம்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க.
வள்ளுவர் சொல்லியிருக்கார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து, அதாவது நினைக்கிறதெல்லாம் உயர்ந்ததாகவே நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் காண முயலெய்த அம்பினும் யானை பழித்தல் வேலேந்தன் எழுது, ஒரு முயலை போய் அடிக்கிறத விட ஒரு யானை தோல்வி அடைகிறது நல்லதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பெரும் முயற்சி. அவருக்கு ரெண்டாவது பாலகிருஷ்ணன் மாதிரி அவருக்கும் பேராசை உண்டு, அதாவது பெரிய ஆசை. அது தப்பான அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது, நல்ல பெரிய. ஏன் அடிக்கடி அவர் சொல்கிறேன்னா அவர் தாங்க முக்கியம், எடுத்து நடத்துறாரு, அதனால அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்க. இறைவன் பேராசை. அதனால் இல்லை காசு வச்சு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அவரு ஏன்டா விழா எடுத்துறாரு. அவர் வந்துங்க எனக்கு இன்னைக்கு எனக்கு தெரியாது, இவர் மாமனார் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர். இவர் முத புதுச்சேரிக்கு வந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் தெரியும். அதோட பெரிய விஷயம், அவரை கையெடுத்து கும்பிட வேண்டியது. நான் எங்கேயாவது வெளியே போகிறதுனா அவர் தான் என்னை காரில் இட்டுப்போம். அதுக்காக போய் நம்ம அவர் சொன்ன மாதிரி சொல்லி அதை மட்டும் பேச சொல்லிட முடியுமா? அது உதவி செய்கிறாரு, அது நன்றி சொல்கிறோம். இல்லைங்க, அமிர்தம் மருமக பிள்ளைங்க அவரு. உண்மையிலேயே என்னுடைய நண்பனுடைய மகள் அது மோகனான்றது என்னுடைய நாங்கள் 10-15 வருஷம் ஒன்றா படிச்சு சஞ்சீவின்றவர் மாமனாருங்க. அதனால் குடும்ப பழக்கன்றதுக்காக சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் அவர் எந்த துறையும் விட்டு வைக்கலைங்க. ஒரு ஆள் காலையில் எழுந்து ஒன்றுக்கு போகிறது எப்படி, வெளியே போகிறது எப்படி, பல்லு வளர்க்குறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, நடக்கிறது எப்படின்றதுலாம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதனால் நிறைய நூல்கள் எழுதிடுது, அதனால் நம்ம படிக்க முடியாது. ரெண்டாவது வாசகன்னு எடுத்துங்கன்னா மனுமுறை கண்ட வாசகன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் இந்த காலத்துக்குங்க காலப்போக்கில் எடுபடாத போச்சு. அதோட என்ன தெரியுங்களா, சொன்னீங்களே பேராசைன்றது தப்பு இல்லை, பெரிய ஆசை, உயர்ந்த நோக்கம். ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். தனி ஒரு மனிதன் ஒரு இயக்கத்தை நடத்துறதுன்றது எவ்வளோ கஷ்டம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த இடத்த பிடிச்சி இது நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னும் போது ஒரு இயக்கத்தை என்ன செய்தார், முதல்ல இடம் தேடி ஒரு சபையை உருவாக்கினார். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனி கொடி உருவாக்கினார். அதை ஒரு இடத்த பிடிச்சி அங்கே சாப்பாட்டை உருவாக்கினார். இந்த சாப்பாடுன்ற விஷயத்தில் வரும்போது தான் அங்கே ரொம்ப முக்கியமான இடம். அதாவது ஒரு கொடி இருக்கலாம், ஒரு சபை கிடைக்கும், சாப்பாட்டு விஷயம். அதாவது தீயை தீயினால் அணைத்தல் முடியாது, ஒரு நெருப்பால் அழைக்க முடியாது, அவர் அணைச்சார். பசிப்பிணிய சோறு என்ற தீயால் அணைச்சார். தீயை தீயால் அணைத்தவர் அவர். அன்னைக்கு தொடங்கின அடுப்பு இன்ன வரைக்கும் எரியுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். அதே மாதிரி விளக்கும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சார், இன்ன வரைக்கும் இருக்குது. அந்த சோதி எப்படி அவருக்கு வந்ததுன்னு கேட்டால் மாணிக்க வாசகரின் தாக்கம். அவர் என்ன செஞ்சார், மாணிக்க வாசகர் பாட்டு திருவாசகத்தில் சோதியே சுடரே சூழொளி விளக்கேன்னு சொன்னார். ஆனால் இவர் அதையே என்ன செய்தார், தலைக்கீழ் அப்படியே திருப்பி முதல்ல விளக்க வச்சார். அருள் விளக்கே அருச்சுடரே அருள் சோதி சிவமேன்னு பாடினார். அவர் சொன்னதை திருப்பி சொன்னார். அது மட்டும் இல்லை, ஆதியும் அந்தமமிலா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் நீங்கள் திருவம்பாவை காலில் படிச்சிருப்பீங்க. அந்த அரும்பெருஞ்சோதியை இருக்குது பாருங்க, அதைத்தான் ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதின்னு எடுத்துக்கிறாருன்ற ஒரு கருத்து நிலவுது. அந்த ஒரே ஒரு எழுத்து அரும்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அடிப்படை என்னமோ ஒன்று தான். அப்போ அந்த அரும்பெருஞ்சோதி ஜோதியை எடுத்து வச்சு அவர் சொன்னார். அந்த அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சொல்லும்பொழுது பசி மிக கொடுமையானது என்பது நமக்கு தெரியும். ஃப்ரான்ஸில் இருக்கும்போது தெரியாது. இந்தியாவில் ஏழை மக்களை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த நினைப்பு வரும். ஔவையார் தான், ஔவையாரை விட பசியை பற்றி சொல்கிறவங்க ஆளே கிடையாதுங்க. ஒரு நாள் உணவை ஒரு நாள் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழந்தால் ஏழாய், இடும்பைகூர் நோயினே இரும்பைகூர் என் வயிறு என்று ஒரு வார்த்தை குறையுது. ஒரு நாள் என்னால் என்னோ வரியாய், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிதுன்னார். அதுக்கப்புறம் உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் அவ்வளவு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க புலவர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டதுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று மற்றவங்களுக்கு கோபம் வரக்கூடிய செய்தி. அதாவது அவங்க பாட்டு எழுதத்தான் முக்கியமானது அப்படின்றத மனசில் வச்சுக்கின்னு மட்டும்தான் செயல்பட்டாங்களே தவிர தொழில் செய்கிறவங்க ரொம்ப குறைவானவங்க தான். கணக்காயன் மாதிரி நக்கீனார் யாராவது சில பேரை சொல்லுவாங்களே தவிர உண்மையில் புலவர்கள் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட போய்
அவனை போய் பெருமையாக பேசுவாங்க. இல்லாட்டி போனால் திட்டினாக்கா அடுத்தவங்ககிட்ட வரும்போது இன்னும் நம்மளை திட்டுற போகிறான்டா. அதாவது அதில் வேறு இன்னொரு கவியில் வேறு இருக்குதுங்க. ஒரு கவி பாடினா செத்துறதுன்னு ஒரு கவி இருக்குது. இப்படிலாம் பயத்தின் காரணமாகவும் இப்படியுமா அவங்க காலந்தாங்களே தவிர இயல்பான புலவர்கள் நல்ல நூல்கள் எழுதிய சங்க இலக்கிய கால புலவர்கள் வேறு. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை புலவர்களுடைய நிலைமை அந்த மாதிரி ஆச்சு. புலவன்னு சொன்னாலே என்ன செய்கிறாங்க, ஒன்று பயப்படுவாங்க, அதில் போனால் எட்ட போயிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ அது மாறி போச்சு. ஏன்னு கேட்டால் தமிழ் ஆர்வம் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த ஔவையார் அந்த பசிப்பணி துன்பத்தை பற்றி சொல்லும்பொழுது மணிமேகலையில் அதே மாதிரி பசிப்பிணி மருத்துவம்னு ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாத்துக்கும் இங்கே இருக்குதுங்க. ஒரு நோய்க்கும் ஒரு டாக்டர்ஸ் பேர் இங்கே இருக்கார், தனித்திறமையாளர். ஆனால் இந்த பசிப்பிணிக்கு யாருமே கிடையாது, நம்ம தான். யார் யாருக்கு பசி எடுக்குதோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். அன்ன விலையில் அரணும் அகப்படுவான். சிவனே இப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்டவர். பகவதி பிச்சாந்தி ஐயன் ஊடா போய் பிச்சை எடுத்து எல்லாருக்கும் போட்டார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து சிவனே பிச்சை எடுத்துருக்கிறார். அப்போது அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த பசியை போக்குவதற்கு அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. அதற்கு இங்கே அடிக்கடி இங்கே நம்ம பார்க்குறோம், எத்தியோப்பியா, சோமாலி, எத்தியோப்பியாலாம் இங்கேருந்து பணமெல்லாம் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் எல்லோரும் இதுக்கு கொடுக்குறாங்க. வடலூருக்கு நாமளும் விரும்பினாக்கா அதுக்கு உதவி செய்யலாம். அன்னதானம் சிறந்த தானம் சொல்லும்போது சொல்லுவாங்க, எந்த தானம் நல்லதுன்னா அந்த நேரத்துக்கு ஒரு தானம் சொல்லுவான். தானத்திலே சிறந்தது நிதானம்னுவான். அப்புறம் ஒரு தடவை கேட்கும்போது ரத்த தானம்னுவாங்க. அதுக்கப்புறம் உடல் தானம்னுவாங்க, பொருள் தானம்னுவாங்க. இப்படின்னு தானத்தை இப்போ அந்த காலத்தில் சொல்லும்பொழுது அன்னதானத்தை மட்டுமே சொன்னாங்க. அதை ஔவையார் எப்படி சொன்னாங்க தெரியுமா? சோரிடும் தண்ணீரும் வாரும்னு அவங்க பாடலில் வர்றது சோரிடும் தண்ணீரும் வாரும். இந்த சோறுன்ற வார்த்தையை நம்ம பொதுவாக சில பேர் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா அதுதான் தமிழ். சாதம் என்பது தமிழ் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வீட்டில் யாருமே சோறு போடு அப்படின்னு சொல்லும்போது என்னடா அவன் மாதிரி பேசுகிற, சாதம் தான் சொல்லணும் அப்படின்னுவாங்க. அந்த சோறுன்ற வார்த்தை தான் உண்மையான தமிழ் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பயன்படுத்துகிற பழக்கம். ஔவையார் அப்படி தான் கையாண்டு இருக்கிறாங்க. இந்த பேராசை பெரு ஆசைகள்னு சொன்னானே, அதில் அவருடைய உள்ள நோக்கத்தில் ஒன்று சொன்னேன் இயக்கத்தை பற்றி. அடுத்து ஒன்று சொல்கிறாரு பாருங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் என்று வேண்டுவனெல்லாம் கேட்கிறார். அவர் கேட்குற 2 விஷயத்தை கவனிச்சு பாருங்க. இறந்த உயிர்தமை மீட்டு எழுப்பிடல் வேண்டும். கடவுள்கிட்ட என்ன கேட்குறாரு? செத்தவனை எழுப்புற தலையான கொடுன்னு கேட்குறாரு. அத்தோடு நிறுத்தலை. 5 தொழில் புரிஞ்சிட வேண்டும்னார். ஆக்கல், அழித்தல், ஆக்கல், படைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல். அதெல்லாம் 2 எனக்கு சரியாக வரலிங்க. நேற்று கூட ஒரு கேட்ட மறந்துட்டேன், வயசு காரணம். அப்போது அந்த 5 தொழில் செய்கிற வேணும்னு கேட்குறாரு. அவர் கேட்குற 2 நினச்சி பாருங்கள். செத்தவனை எழுப்பணுன்றது ஒன்று, 2வது அந்த 5 தொழில் நானே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி பெரிய நோக்கத்தோடு உடையவர். அதுதான் நான் சொன்னேன், பெரிய ஆசைன்ற அர்த்தத்தில் சொன்னேன். அது நிறைவேறல. அவர் இவ்வளவு எழுதி என்ன செஞ்சார்? ஒரு கட்டத்தில் கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன்னுன்னார். முடிக்காத என்ன செய்கிறாங்க? அப்படி ஒரு வரி இருக்குது வள்ளூர்கிட்ட இருக்குது. அது மாதிரி அதே வரணும். வள்ளலார்கிட்ட கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் அப்படின்னார். ஆனால் நூல் இல்லை. ஆனால் நூல் இருக்குது. சரி, தேடி பார்ப்போம். முடிஞ்சவர்களை தேடி பாருங்கள். அந்த வரி இருக்கிறதா தான் எனக்கு இப்போ நினைவு இருக்குது. நீங்கள் யாராவது அல்பா பார்க்குறவங்களா இருந்தாக்கா அதை கொஞ்சம் பார்த்து எனக்கும் சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நாடகம் நடிக்கும் பொழுது 2 நாடகம், ஒன்று ஊன நாடகம், ஒன்று ஞான நாடகம். இது மாணிக்கவாசகன் சொல்லிக்கிறார். அவர் ஊனை நாடகம் பண்ணுறாரு, இவர் ஊன நாடகம் பண்ணுறார். அதை குற்றம் உடையது. சாதாரண நம்மெல்லாம் நடிகர்கள். ஆனால் கடவுள் நடிக்கிறது தான் ஞான நாடகம். நம்ம அதைத்தான் பின்பற்றணும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இவ்வளோ சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னமோ நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சதை இது ஒரு கலந்துரையாடலாக தான் நான் நினச்சி சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம்
இந்த நூல் வந்து ஒரு அதிசயமான நூல் எனக்கு கிடச்சிது. அதாவது வள்ளலார் அருளிய குடும்ப கோஷம்னு ஒரு நூல். இந்த நூலை பற்றி நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தாக்கா ஞாபகப்படுத்திங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு பெரிய சரி இந்த நூலில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், ஒரு பெரிய நூல் எழுதி திட்டமிட்டார். அதாவது கம்பராமாயணம் போன்றோ இல்லை இந்த படலம் கந்தபுராணம் போன்றோ ஒரு நூல் எழுத ஆசைப்பட்டார். அதாவது 19 படலம் வச்சு ஒரு நூல் எழுத ஆசைப்பட்டார். ஏறக்குறைய 1000-1500 பாடல்கள் எழுத வேண்டி இருக்கும். என்ன காரணத்தினாலும் அவர் 2 படலம் தான் எழுதினார். அந்த 2 படலம் தான் அதில் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இளமையில் குடும்ப கோஷம் என்னும் செய்யுளை தொடங்கினார். அது காரணம் என்னன்னு கேட்டால், அதில் அந்த ஒரு கதை சொல்கிறார். அந்த கதையை நான் படிக்கிறேன் சொல்கிறத விட. சென்னையில் இருந்து சஞ்சலன் என்னும் 16 ஆண்டு சிறுவன் ஒருவன் தன்னை ஒத்த சிறுவர் சிலரோடு திருவொற்றியூர் திருவிழாவுக்கு செல்கிறான். சிறுவர்கள் திருவிழா காட்சிகளை கண்டு கழிக்கின்றனர். மற்ற சிறுவர்கள் பிரிந்துவிட சஞ்சலன் மட்டும் நந்தி ஆசிரமத்திற்கு செல்கிறான். சென்று சிவகுருவை தரிசிக்கிறான். தன்னை ஆட்கொள்ள வேண்டுகிறான். சிவகுரு அவனது வரலாற்றை வினவுகிறார். சஞ்சலன் வரலாற்றை சொல்லுகிறான். அவன் நம்ம சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு பிடிக்கல, நான் வந்து உங்ககிட்ட இருக்க போடுறேன், உங்ககிட்ட நான் இது பண்ணேன் சொன்னேன். நீ போய் சொல்லிட்டு வந்துடுறான்றார். ஐயோ நான் போனால் திருப்பி விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா பேர் என்ன சொல்கிறாரு, ஆசையுடையாம், அம்மா பேர் வினைச்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிவிட்டு நீ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அவருடைய ஆசிரமத்தில் இருந்த சிதம்பரம் முனிவரை கூப்பிட்டு அவரை நீங்கள் சீடராக ஏற்றுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பாடம் கேட்க சொல்கிறார். அவர்கிட்ட பாடம் கேட்குறார். அந்த பாடம் கேட்ட நேரம் போக கோயிலில் போய் கோயில் சுத்தப்படுத்துறது மற்ற சிவத்துண்டுகள்லாம் செய்துன்னு இருந்தார். செய்து கொண்டே வந்து நாள்தோறும் ஒரு நாழிகை தான் வந்து தனக்குன்னு வச்சுக்கிட்டு மிச்ச நேரம் கும்பல் சாப்பிட்றது தூங்குறது போக மிச்ச நேரமெல்லாம் சிவப்பண்ணி இப்படி உழவும் செய்து வந்தார். திருக்கூட்ட தலைவர் சிதம்பரம் முனிவர் சஞ்சலனின் உள்ளத்தை அறிந்து ஏற்றவாறு கற்பித்தார். 1 நாழிகை பொழுது கலை பெயர்தல், 5 நாழிகை உறக்கம், மற்ற பொழுதெல்லாம் சிவப்பணியும் குருபணியும் ஏற்றி இருக்கும் நாளில். அவ்வளோ நின்று போச்சு கதை. அப்படி வந்த நாள் அதோட கதை நின்று போச்சு. இதில் ஒரு கிளை கதை ஒன்று வருது. 1866 இந்த இது நூல் எழுதப்பட்டுக்குது. அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டுக்குது. அவர் வள்ளலார் பிறந்த ஆண்டு 1823 நினைக்கிறேன். அதனால் 23 நினைக்கிறேன். அந்த அவருடைய வயசை பண்ணிப்பாரு. அதில் என்ன சொல்கிறாங்க, அவருடைய சரித்திரத்தை அவர் எழுதணும்னு நினச்சாரு. இப்படி பேரெல்லாம் மாற்றி எழுதினு வராருன்ட்டு. இது பின்னால் வந்தவங்க என்ன செஞ்சாங்க, அவர் அந்த நோக்கத்தோடு செய்யலைன்னு திருவள்ளுவர் ஒரு வரி எழுதிட்டாங்களாம். அவர் இந்த நூலை இதற்காக செய்யவில்லைன்னு. அப்படிப்பட்ட குடும்ப கோஷம் என்ற நூல் எழுதியிருந்தால் நமக்கு ஒரு பெரிய கம்பராமாயணம் போன்ற ஒரு நூல் கிடச்சிருக்கும். அதில் நீங்கள் இந்த நூல் வேணும்னாக்கா நீங்கள் எடுத்து ஆர்வம்னா எடுத்தும்போது இது எடுத்துக்கோங்க. இதை படிக்கணும்னா படிங்க. இதை வாங்கணும்னு நினச்சா புச்சேரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த நூலை. இது விளம்பரம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு நூல் இது. நீங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை தற்செயலாக இது என்கிட்ட இருந்ததுங்க. இது புதுச்சேரியில் ஞானப்பிரகாசம்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் வந்து முழுக்க வள்ளலார் தொண்டர், கடலூர். அவர் என்ன செய்வார்னு கேட்டாக்கா, இந்த சின்ன நூல்களாக 1 ரூபா 2 ரூபா 3 ரூபாயில் அந்தந்த நூல்கள் சின்னதாக போட்டிருப்பார். அவர் போட்ட நூல் தான் இது. அதில் இவர் எனக்கு கொடுத்த போது இந்த நினப்பு வந்தது. அதை நான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்தேன். எனவே வள்ளலாரை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் நாம் நமக்குள்ளே கலந்துரையாடல் செய்தோமானால் நமக்கு வேறு சில விஷயங்கள் செய்து வரும். எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். நன்றி. நான் இந்த அளவு பேசுறது கிடையாது. என்னுடைய பேச்சே வந்து சொற்பொழிவாளர் செய்கிற அளவு எனக்கு திறமை இல்லை. நான் பேசுகிறதும் கிடையாதுங்க. நான் எழுத்தோடு வச்சுருக்கிறது. ஏன்னு கேட்டால் வரதராசனாரை நான் பார்த்துருக்கேன். டாக்டர் மூவான்னு சொல்கிறீங்களே, அவரை நான் 2 தடவை சந்திச்சிருக்கிறேன். கல்விக்கழகம் புச்சேரியில் ஒன்று நடக்கும்போது அவர் வந்திருந்தார். அப்போ அவருக்கு உதவி செய்கிறதுக்காக கூட துணையாக இருக்கிறதுக்காக 2 பேர் இருந்தாங்க. நானும் ஒருத்தன் இருந்தேன். அவர்கிட்ட அப்போ இலங்கை சேலவுன்ற நூல் எழுதியிருந்தார். அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன், நீங்கள் ஏன் நல்ல பேச்சாளர் அண்ணாத்தோடெல்லாம் பேசுகிறாங்களே, நீங்களாம் பேச மாட்டேன்றீங்களா? அவர் ஒன்று சொன்னார், பேசுகிறதுனாக்கா 1 நாள் 2 நாள் வீணாக போகும். அந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 நூல் எழுதிடுவேன், 20 பக்கமாவது எழுதுவேன். அதை விட ஒன்று,
சென்னையில் இருந்த அன்பு பழம்ன்றவர் தமிழன் பேசி கெட்டான் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார். இது 1948 50 நான் படிச்சிருக்கிறேன். தமிழன் பேசி கேட்டான், நல்லா அழகாக சொல்லிக்கிறேன். அது உண்மைதான். அது நீ நல்லா நினச்சி பாருங்க. மேடையில் ஒரு நல்ல ஒரு பேச்சுக்கு போகிறோம். அது முதல்ல பேச்சு எப்படி இருந்தது, நான் சும்மா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு சொற்பொழிவு போட்டு ₹1 டிக்கெட்டு போட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் ₹1 டிக்கெட்டு போட்டாங்க. பெரிய பெரிய கலைஞர் அனாதவரெலாம் பேசுகிறதுக்கு ₹1 டிக்கெட்டு போய் எந்த ஊராக இருந்தாலும் போவாங்க. அது இருந்து அந்த மாதிரி ஒரு இயக்கம் வளர்ந்தது. விருப்பத்தை மட்டும் தன்னுடைய சுய முயற்சியே மட்டும்தான் வள்ளுவர் கொண்டிருக்கிறார். இந்த 2 நூலையும் படிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த நேரத்தில் என்னை தாவித அன்னசாமி இருக்கிறாருங்களா, சேலில் ஒரு பகே யமுனா தாவிதன்னு இருக்காங்களா, ஓய்வு பெற்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதி. முன்னாள் நீதிபதி. அவர் மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிக்குது. அவரும் நானும் ஒரே பள்ளியில் படித்தோம். என்னோட 4 கிளாஸ் மேலே படிச்சுருந்தார் செமினாரில். அந்த படிப்பை முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கிளாஸ் செஞ்சார். அப்போ எனக்கு அவர் வாத்தியார் வந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை காணும்போது, உனக்கு தான் 2 மொழி தெரியுமா? நான் பிறவே பெருமையான சொல்கிறேன் நினைக்காதீங்க. 2 பிறவை கொடுத்தவங்கிறது புச்சையில் ரொம்ப குறவு. தமிழ் பிறவை, ஃப்ரெஞ்சு படித்தவங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு 10 பேர் 12 பேர் தான் 2 பிறவை கொடுத்தவங்க. அதில் நானும் ஒருத்தவன். ஆனால் என்னை கூட்டு இப்படி செய்யலாமேன்னு சொல்லி அவர் தான் அந்த வச்சு என் வழி தனி வழி அப்படின்னு ஒரு வழியை காட்டி கொடுத்தாரு. அதனால் அந்த வழியில் தான் நான் இப்போ போய் ஏதோ என்னால் முடிஞ்ச மொழிபெயர்ப்புகளை நான் செய்துன்னு வரேன். ஒரு ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய பொழுதுபோக்கு அது. இங்கே வரும்போதெல்லாம் இங்கே இருக்கிற நூல் நிலையங்களில் நூல் எடுத்து எழுதிக்கின்னு போய் வீட்டில் எழுதி ஆண்டுக்கு ஒரு நூல் வெளியிட்டு இருந்துக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஸ்ரீ குரவே நமஹ. வந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, எங்களுடைய முத்துக்குமார சுவாமி ஆலயத்திலே இந்த வள்ளலார் ஒரு புதிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்ததற்கு நாங்கள் தான் இந்த ஆலயத்தின் சார்பாக பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சமயம் ஒரு பேச்சாளர் ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே பல பேர்கள்லாம் அமர்ந்து அந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு என்ன பண்ணாருன்னா, ரொம்ப கஷ்டம் அவருக்கு. மனைவியால கஷ்டம், பிள்ளைங்க மகனால கஷ்டம், எல்லாரோடையும் கஷ்டம். இனிமே இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி அவர் தன்னோட உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த பேச்சாளருடைய பேச்சு அவர் கேட்டது. சிறிது பேசுறாரு, கடைசியாக பேச்சை கேட்டுட்டு போய் நம்ம உயிரை முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு அந்த பேச்சை கேட்கிறாராம். கேட்டுட்டே இருந்தாரு. அவருக்கு அந்த தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய அந்த நினைப்பு அது மாறிவிட்டது. உடனே மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது, அந்த பேச்செல்லாம் முடிஞ்சது. அந்த பேச்சாளரிடம் போய் சென்று, ஐயா, நான் இந்த உயிரை விட்டுருன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு கிளம்பி வந்தேன். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டப்பறம் எனக்கு அந்த நினைவு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பேச்சாளருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ஓ, நம்ம பேச்சை கேட்டு ஒருத்தர் சாகப்படும் உயிரோடு இருக்கான்னு சொன்னால் பெரிய நம்ம சிறப்பாக பேசிருக்கணும்னு சொன்னாராம். அப்போ சொன்னாராம் அவரு, ஐயா அப்படி இல்லை, நீங்க எல்லாமே உயிரோடு இருக்கும்போது நான் இருந்தா என்ன அப்படின்னு சொன்னாராம். அது போல நீ எல்லோரும் சிறப்பா திறமையா பேசக்கூடியல வந்திருக்காங்க. அதுவும் பாலகிருஷ்ண சாரெல்லாம் பேசும்போது பார்த்தாக்கா நம்மலாம் ஏன்டா பேச வந்தோம்னு எனக்கு நினைக்க தோணுது. இருந்தாலும் இந்த கொல்லம்பற்றல ஊசி இருக்கிற கதையா எல்லாரும் போய் என் பேரையும் போட்டுட்டு அதில் ஏதாவது பேசுங்க ஏன்னு சொல்லிட்டாங்க என்னைய. அப்படிதான் நான் இந்த இதில் இருக்கேன். நம்ம வள்ளலாரை பற்றி நீங்கள் நிறையா படித்திருப்பீங்க, நிறையா கேட்டிருப்பீங்க. இது ஒன்றும் புதிய நிகழ்ச்சி இல்லை. ரொம்ப தொண்டு காலமாக நமது நிர்வாகத்தினுடைய அண்ணாமலை பாஸ்கர் ஆகட்டும், பாலகிருஷ்ணன் ஆகட்டும், மற்றும் உள்ள பெரியவர்களாகட்டும் அவருடைய சிறப்பை எல்லாம் வெகு நாளாக சிறப்பாக செய்து வருகிறார்கள். நான் ஒரு புத்தகத்தில் படித்த வரைக்கும் என்ன சின்ன விஷயம் கேட்டாக்கா, அந்த வள்ளலார் பெருமான் ராமையா பிள்ளைக்கும் சின்னமைக்கும் 5வது குழந்தையாக பிறந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமது சமூகத்திலே ஒரு என்ன வழக்கம் கேட்டாக்கா, முதல்ல குழந்தைய ஒரு 4-5 மாதம் ஆனோடனே குழந்தை கோயில் தான் கூப்பிட்டு போகிற வழக்கம். அப்புறம் தான் மற்ற சொந்தக்கார வீட்டெல்லாம் கூப்பிட்டு போகிற வழக்கம். அது வரைக்கும் சொந்தக்காரம் குழந்தைய பார்ப்பாங்க. அது இப்பவும் பல முறையில் நம்ம நடந்துகிட்டு வரோம்.
முதல்ல குழந்தையை கொண்டு போய் இறைவனை காட்ட வைப்பதற்காக தான் இறைவன் கோயிலுக்கு கூட்டு போகிற வழக்கம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருந்தாங்க. அந்த மரபுபடி அந்த ராமையா பிள்ளை அவர்களும் சின்னமையா அவர்களும் அந்த 5 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ராமலிங்க சுவாமி அவர்களை சிதம்பரம் நடராஜ கோவிலுக்கு அழைத்து சென்றார்களாம். அப்பொழுது எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சிதம்பரம் ரகசியம் என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே அந்த அர்ச்சகராகப்பட்ட தலைமை அர்ச்சகராக இருந்தவருடைய அப்பைய தீட்சவர்கள் அங்கே ஆத்து செய்ய இருக்கும் பொழுது அந்த திரையானது தானாக விலகியதாக சொல்லுவார்கள். ஏன்னு கேட்டால் அந்த தெய்வ குழந்தையாக அந்த வல்லரா பெருமை இருந்ததுனாலே அந்த திரையானது விலகி அவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லுவார்கள். அதை பார்த்து கொண்டு அந்த பிரதானமாக இருந்த அந்த அப்பைய தீட்சர் என்று சொல்லக்கூடியதான அந்த தலைமை அர்ச்சகர் என்ன பண்ணார்னா, இந்த குழந்தையும் இந்த பெரியவர்களும் வீட்டுக்கு வரவழைத்து அந்த குழந்தையை, அதாவது ராமலிங்க பெருமானை தன் வீட்டிலே வைத்து அந்த குழந்தையை நெடுஞ்சாண்டாக விழுந்து கும்பிட்டாராம். ஏன்னா இந்த பூஜை பண்ணுற குருக்கள் என்ன பண்ணாங்க, முக்கால்வாசி பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை தவிர யாரும் வழிபாடு செய்வதில்லை என்று வைத்துக் கொள்வார்கள். இறைவன் தான் முக்கியம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணார்னா, அந்த குழந்தை காலையில் விழுந்து வணங்கினார்களாம். ஏன்னு கேட்டால் அந்த குழந்தையானது பிறக்கும் பொழுது ஒரு தெய்வ சாநித்தியமாக இருந்தார் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட வள்ளல் பெருமான் எந்த இப்போ சொன்ன போல எந்த இப்போல்லாம் சாமியாரெல்லாம் பார்த்தாங்கன்னா ஆசிரமம் காரு பங்களா என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அது போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நானும் படித்தேன். ஒரு சாமியார் பெருத்த சாமியார் சொன்னாரா, இந்த கார் மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே ஏற்றதா இருக்குன்னு சொன்னாராம். அப்படி சொல்லக்கூடிய பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்திலே இருக்கின்ற நம்ம காலகட்டத்திலே இந்த ராமலிங்க வள்ளல் பெருமான் அவர்கள் தன் சுகதுக்கங்கள்லாம் மறந்து எல்லா உயிர்களையும் வாழ வேண்டும் என்று பெரும்பாடுபட்டு பல அந்த அரிய நூல்கள்லாம் எழுதி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பல சிறு தெய்வ வழிபாடு நிறையா இருந்தது. கோவில் பார்த்தா ஒரு செங்கலை வச்சாங்க, ஒரு தெய்வம் கொண்டு விட்டுப்பாங்க, நிறைய வழிபாடெல்லாம் இருந்தது. அந்த வழிபாடெல்லாம் குறைச்சி இந்த பலியிடுதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம் அது. அந்த பலியெல்லாம் இடப்படாது, ஆடு மாடெல்லாம் பலி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அப்போல்லாம் பெரும்பாடு, அதாவது இப்போ சொல்லக்கூடிய இப்போல்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறோம், அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே அந்த வள்ளல் பெருமான் அந்த ஒரு கருத்தை நிலைநிறுத்தி பலருடைய பலியிடுதலாம் நிறுத்தி பெரிய ஒரு நிகழ்ச்சியை அந்த உண்டு பண்ணினார் அந்த காலகட்டத்திலே. இப்பெல்லாம் பண்ணுறது பிசி, ஆனால் அந்த காலகட்டத்திலே அவர் பண்ணும்போது பெரும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஆகவே இன்னொன்று சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பை ஆலயம் சீவனே சிவலிங்கம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த ஒளியைத்தான் அவர் தெய்வமாக வழிபட்டார். அதுக்காகத்தான் இன்றும் அந்த வடலூரிலே அந்த தீப ஜோதியாக காட்சி தருகின்றார் அந்த வள்ளல் பெருமான். ஏன்னா இறைவனே ஜோதி பழமாக காட்சி தந்த இடம் திருவண்ணாமலை. அதனால தான் அவர் உருவ வழிபாடு இல்லாமல் அந்த ஜோதியே இறைவனாக வழிபாடு செய்த ஒரு பெரும் மகானவர். அவருடைய கொள்கைகள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பெரும் எல்லாரும் நம்ம அம்மா கேட்ட மாதிரி அதை சிறிய நோக்கில் பார்த்தா அதை விளக்கம் தெரியாது. இதற்காக கேட்டேன்னா பெரிய நோக்கத்தோடு பார்த்தா தான் அந்த காரணங்கள்லாம் தெரியும். இப்போ சொல்லுவாங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சாதாரண பார்க்கும்போது ஆணை பூனை என்று தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனால் அது அப்படி இல்லை. ஆணை என்றால் பசுனை என்று சொல்வார்கள். ஆணைன்னா நெய்னா பசுமாட்டுடைய நெய். அது எப்படின்னா ஒரு 40 வயசுக்கு நம்ம நெய்யை நிறையா போட்டு சாப்பிடலாம், எல்லாத்துலையும் சாப்பிட்டாங்க உடம்பு ஒத்துக்கும். ஆனால் 40 வயசுக்கு அப்புறம் அந்த நெய் உடம்புக்கு ஒத்து, அது கொலஸ்ட்ரால் மாறிடுமா, உடம்புக்கு ஒத்துக்காது. அது வரைக்கும் சாப்பிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் அதை குறைக்கணும். அப்போ நெய் என்ன தேவைப்படுதுன்னா பூ நெய் என்று சொல்வார்கள். பூ நெய்ன்னா தேனை தான் பூ நெய்ன்னு சொன்னாங்க. அதுதான் ஆணைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம் என்று சொல்வாங்க. அதை போல அந்த வள்ளல் பெருமான் எல்லா உயிரிலையும் மீட்டு கேட்டால் அது ஏதோ காரணம் இருக்கும். நம்ம சித்தருக்கு அதெல்லாம் எட்டவில்லை, அதுக்காக சொன்ன காரணம் சொன்னேன். ஆகினால இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அரிதான விஷயங்கள்லாம் அது வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கின்றார்கள். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாழின் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு எல்லாம் உயிராக நினைத்தார். ஒரு பூவை உயிராக நினைத்தார், ஒரு உயிரையும் உயிராக நினைத்தார். ஒரு பூ வேற ஒரு உடல் வேறன்னு நினைக்காம ஒரு மனிதனுக்கு என்ன தன்மையோ அதே தன்மை ஒரு பூக்கு உண்டு என்று நினைக்கக்கூடிய தன்மை உடையவர் அந்த வள்ளல் பெருமான். அவருடைய இன்னும் பல நிகழ்ச்சியெல்லாம் நமது ஆலயத்தில் நடைபெற வேண்டும். இன்னும் பல கருத்துக்கள் எல்லாம் நீங்கள்லாம் சொல்ல வேண்டும், நானும் கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு சிறிய வாய்ப்பு அளித்த அந்த வல்லாசு புதிய மார்க்க அனைவருக்கும் எங்களுடைய முத்துக்குமா சமத்த ஆலயத்துடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் திரு அண்ணாமலை பசவர்கள் இங்கே கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களை கோவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணலாமான்னு கேட்டாங்க.
ஏன்னா நான் பாபுஜி ஏன்னா நான் வந்து இங்கே கோயில் வேலை தான் பார்க்குறேன், என்னுடைய கோயில் கிடையாது. ஆனால் சொன்ன உடனே நம்ம ஆலயத்துடைய அம்மா இருக்காங்க இல்லையா, நம்ம குருக்களுடைய அம்மா, அவங்களும் உடனே உடனே தாராளம் செய்யலாம்னு சொன்னாங்க. பாபுஜி அவர்கள் சொன்ன உடனே தாராளம் செய்யட்டும் அம்மா, நல்லா தாராளம் செய்யட்டும், இது மாத்திரம் இல்லை மாசம் மாசம் செய்யட்டும்னு ஒரு சொன்னார் அவர். அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வராது. அதனால இந்த உங்களுடைய அனைத்து பாராட்டும் அந்த பாபுஜி அவர்களுக்கும் நம்முடைய ஆலயத்துடைய ஸ்தாபகர் பாலகிருஷ்ணனுடைய துறவியார் அம்மா அவர்களுக்கு தான் போய் சேரும். ஆகவே இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் நமது ஆலயத்திலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் உங்களை கேட்டுக்கொள்கின்ற எனக்கு வாய்ப்பளித்த நன்றி தெரிவிக்கின்ற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சச்சிதானந்தன் பேசுகிற மாதிரி நான் பேச முடியாது. பேராசிரியர் சிவாலியே வேலை. அவர் சொன்ன மாதிரி அவர் ஆசிரியராக இருந்தார், பேராசிரியர் இருந்தார், இசையில் இருந்தார், பிள்ளைகாரங்களுக்குலாம் பழகி இருந்தார். அது ஐயா இவர் இருக்கிறார் தாவீது அனுசாமி கிட்ட ரொம்ப தொடர்புள்ளவர். அவர் புஸ்தகத்தை இவர் திருத்த தகுதி உள்ளவர். அதனால் வந்து நான் வந்து சாதாரண ஆசிரியராக இருந்தேன். 1 வருஷம் 1.5 வருஷம் இதில் குப்பைக்காட்டில் அது 60ல் இருந்தேன். அங்கேருந்து அந்த இதில் தப்பிச்சு இவர் தாவீது அனுசாமி கிட்ட தெரியாமல் ஓடி அந்த இந்த மாதம் 30 வருஷம் இங்கே இராணுவத்தில் இருந்துட்டு அப்புறம் ஒரு 15 வருஷம் இதில் தாஸில் வேலை செய்துட்டு ஓய்வு பெற்றேன். அதுக்கு பிறகு நான் சவிங்கில தாம்பில் ஊடு வாங்கினேன். அந்த சவிங்கில தாம்பிள்ன்றதால சவியில் சிவா இருக்கிறான்றதால அந்த ஊரில் சிவன் கோயில் அமையணும்ட்டு ஆசைப்பட்டேன். பக்கத்து ஒரு பேர் வந்து லியோசன் புனித ஸ்தலம். அது பக்கத்து ஊர் நந்தி. அந்த ஊர் பேரை வந்து அந்த ஊர் பேரையே வச்சாங்க. அந்த கார் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் சவிங்கில தாம்பில் நந்தின்னு வச்சாங்க. அந்த ஊரில் கோயில் உருவாகணுன்ற ஆசை இன்னும் உருவாகல. பாதி தான் உருவாகி மண்ணு தான் வாங்கிக்கிறோம் 23 வருஷத்துக்கு. அதில் எல்லாரும் கை கூடி 23 வருஷமாக ஒத்துழைக்க மாட்டாங்க. அது ஒத்துழைத்து அது எல்லாரும் கை கொடுத்தாங்கன்னா கோயில் உருவாகும். இன்னும் பிறகாக உருவாகும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 78 வயசு ஆகி போச்சு. அது நான் மறையிறதுக்குள்ள கோயில் பார்ப்பேன்னு தெரியல. மண்ணு வாங்கிட்டோம். இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிறேன். 25 தெரியல தலைப்பு வந்துக்கிறேன் நான். அப்போ நான் வந்து இப்போ 78 வயசு இருந்தாலும் அந்த இது இல்லை. முன்ன இருந்த மாதிரி அந்த தைரியம் இல்லை. இப்போ வந்து ஒரு ஊரில் ஒரு ஊரை விற்று ஒரு 47 லட்சத்துக்கு அந்த பணத்தை தரேன்னு சொல்லிக்கிற கோயிலுக்கு. அதுதான் அது 48 லட்சம் வந்து அதிகமாக அது ஹீரோ. அதை வச்சிங்கன்னா அப்புறம் ஏதாவது பின்னால் நான் இருந்தேன்னா ஏதாவது உதவி செய்வேன். அதுக்கு என் கூட இருக்கிற அங்கத்தினர் செயற்குழு அங்கத்தினர்லாம் அவங்கெல்லாம் பாடுபட்டாங்கன்னா இறைவன் நல்லா முடியலாம். அதுக்கு இறைவன் அருள் புரியணும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு MOL தெரியல. தெரியாது. மாஸ்டர் ஓரியன்டல் லேர்னிங். அவர் தமிழ் என்னது ஐயா? சாதாரண இது இல்லை. சிதம்பரத்தில் போய் படிச்சு வருவார். அதுவும் கோயில் தானே? எல்லாம் அழகாக பேசுவார். நேற்று இது திருக்குறள் படித்த மாதிரி நேற்று படித்த மாதிரி ஒப்பிப்பார். என்னால் முடியாது. அது திருக்குறள் சில இதை கூட முதல்ல 2 இதை தான் சொல்ல தெரிய வேண்டும். எல்லாத்தையும் சொல்ல தெரியாது. அவர் நல்ல கைக்குள்ளவர். அவர் வந்து இது எடுத்து நடத்தினார்னா நல்லது. எதை ராமலிங்க பணிமன்றத்தை எடுத்து நடத்தினார்னா நல்லது. அவருக்கு நல்ல ஆர்வம் இருக்குது. அதுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். அதான். நன்றி, வணக்கம். தனிகா அவர்கள்
தனிகா செல்லம் கூட எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. கோயில் கட்டுறது, கோயில் சொல்ல வந்தாரு. அது சொன்னார். அது நான் மறக்கலை. நான் அவர் உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் செய்வாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இங்கு கூடியிருக்கும் ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புலவர், பேராசிரியர் இவர்களுக்கு பிறகு என்ன பேச சொல்லுகிறார் சிறு வார்த்தை. என்னவென்று பேச தெரியவில்லை. பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கு இந்த நாட்டில் 6 மாதம், இன்னொரு நாட்டில் 6 மாதம் இருந்தாலும் இங்கே வரும்பொழுது அவர் ஒரு ஏதாவது ஒரு கூட்டம் கூடுகிறார், நம்மளாம் சந்திக்க வேண்டும். அதே போல இந்தியாவில் அதை போல செய்கிறார். அதாவது அவருடைய எங்கு சென்றாலும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் அறுபாடு படுகிறார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக இந்த திருவருட்பா கம்பன்கிற முதலில் நான் இந்த சங்கத்தில் சேர்ந்தாலும் ஒவ்வொரு பாட்டு படித்து விட்டு நம்ம சென்றிருக்கிறோம். ஆனால் உண்மையாக எல்லாத்தையும் படித்ததில்லை. ஆனால் உண்மையில் இந்த கம்பன் கழகத்தில் நாங்கள் இந்த 6 திருமுறையை ஒவ்வொரு மாதமும் படித்தோம். ஏறக்குறைய ஒரு 4 மாதம். அப்பொழுதுதான் தெரிந்தது வள்ளலார் எந்த அளவுக்கு அவர் என்னது பெரிய புராணம், சிவபுராணம் எல்லாவற்றையும் ஒவ்வொரு சின்ன சின்ன வரியில ஒரு கதையை அடக்கி விடுவார். அவருடைய கவிதையாற்றலும் அப்பொழுதுதான் தெரிய வந்தது கதை. உதாரணமாக ஒரு தடவை ஒரு சின்ன ஒரு ஒரு பாட்டை படித்தேன். நான் என்ன இது எனக்கு உண்மை புரியலன்ட்டு நினச்சேன். என்னது சகலமாய் கேவலமாய் சுத்தமாய் சாரா சரமாய் என்னது அல்லவாய் தன்னை தானாய் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. என்னடா இது கேவலமாய் எழுதுறாரு, சகலமாய் எழுதுறாருன்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அதனுடைய கருத்து இந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற ஒரு கருத்தாக இருந்தது. சகலம்னாக்கா அதாவது முதல்ல கேவலம்னாக்கா இந்த உயிர் மேலே இருக்குது. அது நம்ம உடல் எடுக்கிற ஒரு நிலை வரைக்கும் இருக்கிறது தான் மேல் நிலை தான் கேவலம். அது சமஸ்கிருதம் கேவலம் ஐயாவுக்கு தெரியும். கேவலம்னாக்கா எளிமைன்னு அர்த்தம். நம்ம கேவலமான சொல்கிறோம். அதுக்கு அதனுடைய பொருள் சாதாரண ஒரு எளிமையான ஒரு இதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சகலமாயினாக்கா இந்த உடலை கூடுற நேரத்தில் அதை தான் அது சகலம் சொல்கிறார். இங்கே இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற பற்று அற்று எல்லாத்தையும் சேர்றதுனால இந்த உயிர் கலகுது. அதுதான் சகலம் சொல்கிறார். அடுத்தது சுத்தமான இந்த உடலை விட்டு மேலே சரசமத்தில் இறைவனோட சேர்றத சுத்தம் அப்படின்னு அப்புறம் சராசரமாய் சராசரத்தை சரீரமாகவும் அசாரமாகவும் அவர் இருக்கிறார் ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அல்லவாய் அல்லவாய்னாக்கா நம்மளோடலாம் இணைந்து இருக்கிறார். ஆனால் இல்லாமலும் இணையாமல் இருக்கிறார். தன்னந்தனியாக தெரிஞ்சுக்கிறார். இப்படி பல கருத்துக்கள் பார்த்தாக்க ஒவ்வொரு பாட்டில் நம்ம அர்த்தத்தை தேடி பார்த்தோம்னாக்கா உண்மையிலே அந்த அளவுக்கு இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு நல்லா தெரிய வருது. அடுத்தது அந்த அளவுக்கு இவர்கள் போல ஒரு பெரிய பேச்சாளர் நான் கிடையாது. இருந்தாலும் இந்த சன்மார்க்க இப்போ புதிய மார்க்கம் இருந்ததுன்னா அது சங்கத்தின் பெயரா இல்லை பேச்சான்னு எனக்கு ஒன்றும் பேச்சு தலைப்புங்களா? சன்மார்க்க சங்கம். இதனுடைய சிறப்பாக 2-3 சங்கம் இருந்தாலும் இப்போ இவருடைய இது ஒரு சங்கன்ற முறையில் இல்லைனாலும் நமக்கு ஆன்மீக பாதையில் எடுத்தும் போகிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கூடி செய்யலாம். இட பிரச்சனை ஒன்று இருக்குதாங்கிற. அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அது முடியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீல் பென்த் பக்கத்தில் நேரடியாக சொல்லிடுறேன். நான் ஏறக்குறைய 22,000 ஸ்கொயர் மீட்டர் லெவலில் ஒரு இடம் வாங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. அதில் வடநாட்டாளுங்க நம்ம ஆளுங்கள்ல. அதுக்காக லண்டன்லேருந்து ஒருத்தர் அடுத்த மாதம் வராரு. அவங்கள சந்திக்கிறோம். அப்புறம் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் கொடுக்குறான்னு சொல்லிக்கிறார் காசை. அதுக்கு 3 மில்லியன் இது காசு அதுக்கு ஏறக்குறைய 60,000 யூரோ புரோமஸ்தவத்துக்கு போல ஒன்று செஞ்சாச்சு. அது செஞ்சாச்சு. அடுத்தது இன்னும் அடுத்த மாதம் அந்த இடம் இன்னும் 2 மாதத்தில் முடிச்சுடுவாங்க. பிறகு அது கோயில் கட்டுறதுக்கு இன்னும் இந்த உயரத்தாளுக்கு இன்னொருத்தர் லண்டனில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் என்கிட்ட கொடுத்துடுங்க, நாங்கள் கோயில் கட்டுறோம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்ககிட்ட இந்த சுவாமிநாராயணன் அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது எல்லாமே அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் ஒத்து வராதனால சனாத்தன சர்ம இதில் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் அதுக்காக அது ஒரு 3 மில்லியன் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த முறையில் இந்த முறையில் கட்டினாக்க நமக்கு ஏற்ற கோயிலும் அதே நேரத்தில் ஒரு 1000 அதை பேர் அமர்ற லெவலுக்கு ஒரு இடம் சால் இதில் கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடுலாம் நடக்குது. அப்புறம் சின்ன சின்ன ஒரு இடங்கள் இது போல் யோகா கிளாஸு, தமிழ் கிளாஸு
இது போலெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இதில் ஒன்று இருக்குது கதை. அந்த ஒரு இப்போ பங்கு இருக்குது. அடுத்தது வந்து இந்த கோயில் கதைக்கு சொல்கிற சமயத்தில் வந்து ஏன்னா வந்து போன 2-3 வாரத்துக்கு முன்ன வந்து பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் என்னன்னாக்கா உலகத்தில் வந்து நம்ம இந்து மதத்துக்காக வந்து பல இடத்துல வந்து இந்த கோயில் இதெல்லாம் கட்டி வந்து நம்மளாம் வந்து ஒன்றா இதாகணும் அப்படின்றதுக்காக. அப்போ நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் சொன்னேன். என்ன பிரச்சனைனாக்கா இதுபோல் சிவன் கோயில் ஒன்று அது வந்து கொஞ்ச நாளாக வந்து கட்டுறதுக்கு பண வசதி இல்லாத இருக்குது. அப்புறம் இது போல் வந்து 2-3 கோயில் வந்து இதே போல் ஒரு சூழ்நிலை இருக்குது. இது போல் இது என்ன செய்யலாம் அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார்னாக்கா அவர் வந்து இப்போ போயிட்டார். நீங்கள் வந்து அதாவது வந்து அவர் என்னன்னாக்கா அவர் இந்து சமய கோஆர்டினேஷன் அதாவது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்ட்டு வந்து அவர் வந்து இந்தியாவில் இருக்குது. அங்கே மட்டும் கிடையாது, இந்தோனேஷியா பல அமெரிக்கா இது இடத்துலலாம் வந்து அதனுடைய பிரான்ச் இருக்குது. அதே போல் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் வந்து இது போல் எல்லா கோயிலும் எல்லாத்தையும் இணைச்சு அவங்களுக்கு வேண்டிய வந்து நிதி வசதி ஏதாவது தேவைப்பட்டதுனாக்கா அதற்காக வந்து நம்ம வந்து செய்யலாம், வந்து உலகம் முழுசு அனுப்பலாம், ஏதாவது நம்ம செய்யலான்ட்டு. அதை வந்து கேசவங்கிட்ட கூட போயிட்டாலி கூட நான் சொன்னேன் எனக்கு அதை வந்து. அப்போ அதுபோல் வந்து நம்மளால் முடிஞ்ச முயற்சியை வந்து இனிமேல் வந்து நம்ம தொடங்கி ஏதாவது அந்த ஆன்மீக பாதையில் வந்து செல்லலாம் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மைக்ரோ வரும்னு சொன்னேன். அடுத்ததாக கோபாலகிருஷ்ணன் சில வார்த்தைகள் சொல்லுவார். முக்கியமாக ஆன்மீகன்றது ஒரு பெரிய கடல் போன்றது. அது என்ன நடக்குது ஒரு பெரிய சூட்சமாக ரகசியமாகவே வச்சுருக்கிறாங்க. இந்த உடம்புக்கு வந்து ஸ்தூல உடம்பு பார்க்குறோம், பார்க்காத உடம்பு ஒன்று இருக்கான், அது சூக்கும உடம்பா இறந்த பிறகு. அது உடம்ப ஆனால் பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு இறைவனோட சேர்றது காரண உடம்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல நமக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியர் படித்து போய் கேட்குறாரு, கடவுளை காட்ட முடியுமான்னு. நீ என்னப்பா செய்கிறேன்னு கேட்குறாரு. நான் இப்போ இன்ஜினியராக தெரியும் இருக்கு. என்னன்னா நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 5 வருஷம் படித்தேன், ஹைஸ்கூலில் 12 வருஷம் படித்தேன், காலேஜில் வந்து 7 வருஷம் படித்தேன், ட்ரைனிங்கு இவ்வளவும் படிச்சுட்டு வந்து பட்டம் வாங்குற நீ கடவுளை காட்டுன்னா அதுக்குரிய பயிற்சி செய்யணும்ல அப்படின்னு கேட்டாராம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். நாம் ஆன்மீகம் என்பது ஏதோ கடையில் விற்கிற மாதிரி இல்லை. ஆன்மீகம் போது ஒரு கடல் போன்றது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இவரே வள்ளுவரே என்ன சொல்றாருன்னா, செவி உணவு கேள்வி உடையார், இந்த குறளுக்கு பாருங்க, செவி உணவில் செவி உணவாது செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரப்பர் நிலத்து. அவி உணவுன்னா இந்த எக்கியம் வளர்த்தனா இது புகை போகுது இல்லை, அவி சுரிந்து அவிதான். அதை வந்து அந்த சூக்கும உடம்பாக இருக்கின்ற உயிர்கள் உண்ணுகின்றன. கற்பனை செய்ய முடியல பாருங்க. ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு தெரியல நமக்கு. செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவில் ஆன்றோரப்பர் நிலத்து. எனவே நாம் பேசுகின்ற இந்த பேச்சை கூட நமது முன்னோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தெரியல நமக்கு. நான் சொல்றது அதாவது ரொம்ப நுணுக்கமானது, ரொம்ப சூட்சமானதெல்லாம் உடனே தெரியாது. அதனாலதான் ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியல நமக்கு. பயிற்சி இப்படிப்பட்ட இது சாதாரண நிகழ்ச்சியே இல்லை. இது சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதோ இதெல்லாம் கிடையாது. ஏன் இங்கே கும்பல் வரலன்றதுக்கு நான் பல காரணங்கள் சொல்லுவேன். கூட்டம் நடத்துறவங்ககிட்ட கூட சொல்லுவேன் நான், அது சாப்பிடாது இது சாப்பிடாது இது பேசாதுன்னு சொல்லவே சொல்லாதப்பா, வந்தா போதும் முதக்கு. அதனால முதல்ல இந்த திருக்குறளை தான் சொல்லுவேன் அடிக்கடி. கற்க படின்னு சொல்லுவார் பிள்ளை. உடனே நான் குமுதம் படிக்கிட்டா படி, ஏதாவது படிக்கிட்டா, நான் வந்து ரகசிய புஸ்தகம் படிக்கிட்டா படி, படின்னு சொல்றாரு. நீ எது வேணா படி அப்படின்னு சொன்ன பிறகு கசடர கற்க, படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் சொல்லணும். நம்ம முதல்ல கூட்டம் வரணும் நமக்கு. அப்புறம்தான் நான் வந்து மாமிசம் சாப்பிட்றத ஒரு 17 வருஷமா விட்டுட்டேன்னா யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை, நானா விருப்பப்பட்டு விட்டேன். அதனால நான் பல பேர்கிட்ட நான் அடியவர்கிட்ட தான் சொன்னேன், நம்ம கருத்தை புகுத்தாதீங்க. இது வந்து மரபோ இது ஜாதியோ இது கடவுளோ கிடையாது. இந்த சமரச சன்மார்க்கம்னா எல்லா உயிர்களையும் ஓர் உயிரிலிருந்து 6 உயிர் வரையும் எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அன்பு செலுத்துவது. அதுக்காக தான் அது வந்து ரொம்ப பெரிய கடல் போன்றது. எனவே நாம் ஒரு படியாக தான் ஏறணும். இமயமலை ஏறணும்னா திடீர்னு போயிடுறோம், பல லட்சம் படி ஏறுறோம். எனவே இது ஆன்மீக இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நீங்கள் பல பேர் அழைச்சிட்டு வரணும். இந்த கூட்டம் மற்ற கூட்டங்களிலிருந்து வேறுபட்டது. ஏன்னா கூட்டமே பாருங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உலகம், அந்த உலகம் இயங்குறது
800 கோடி மக்களால் இல்லையா? 800 கோடி மக்களால் இல்லையா? எங்கேயோ 8 பேர் தவம் செய்யறாங்களா அவங்களாயும்? உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. தொல்காப்பியம் 5000 வருடத்துக்கு முன்ன சொன்னது. எனவே நாம் ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி செல்கின்றோம். அந்த பயணம் என்னன்னு தெரியாது, இறப்பு எப்பொழுது தெரியாது, இறந்த பிறகு எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து போனோம் தெரியாது. வள்ளலார் பள்ளிக்கூடமே போனதில்லை, 6000 பாட்டு எப்படி எழுதினாருன்னு தெரியல. தண்ணியை ஊற்றி விளக்கடிச்சு, இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே இறந்தவர்களை எழுப்பினார், எனவே பணத்தெல்லாம் கொண்டு அவர் வாசப்பள்ளியில் போட்டுட்டு எழுப்புங்கன்னு சொன்னாங்களாம். அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்காங்க அவருக்கு. அப்படி இது ஒரு ஆன்மீக பயணம் என்பது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடியார்க்கு அடியார்களாய் அனைத்தும் அறிந்தவர்களாய் அன்பிலே பெரியவர்களாய் இங்கே வீட்டில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இச்சிறியனின் மாலை வணக்கம். நான் இப்போ இறங்கி வரப்போ மெட்ரோவில் ஒரு நண்பரை சந்தித்தேன். நம்ம கணேசன் மாதிரி ஒரு நண்பர். கேட்டார், எங்கே போகிறீங்கன்னாரு. இது மாதிரி பாலகிருஷ்ணன் ஐயா வள்ளலாரை பற்றி ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வள்ளலாரை பற்றி தெரியாதுன்றது பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு தெரியாதுல்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். ஷேக்ஸ்பியரை தெரியும், ஷெல்லியை தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அனுபவப்பட்ட பிறகுதான் வள்ளலாரை பற்றி நமக்கு புரியும். அடுத்தது நம்ம ஜீவகாருண்ய தொண்டு செய்த ஜீவநதியை பற்றி பேச பல அறிஞர்கள். என் வழி தனி வழின்னு அன்னைக்கே தாவீது அண்ணாசாமி அவர்கள் சொன்ன ஐயா சச்சிதானந்தம், ஐயா பாலகிருஷ்ணன் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் இங்கே இருக்கும்போது எனக்கும் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் அதை என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். இங்கே எல்லாரும் கதை சொன்னீங்க, நான் ஒரு சின்ன கவிதை சொல்லி முடிச்சிருக்கேன். கவிஞர் அவையில் இருக்கிறார். அதனால அருட்பெருஞ்சோதி தன்னை அகிலமும் காண வைத்தார். திருவருள் பெற்றே எம்மை தெளிவுற வாழச் செய்தார். உளியினால் செம்மை செய்த ஒப்பில்லா கலையை போன்றே ஒளியினால் உண்மை கண்டு ஒருவனே தெய்வம் என்றார். வாடிய பயிரை கண்ட வள்ளலார் வருத்தமுற்றார். தேடிய வளத்தை அங்கே சீருடன் சிறப்பு செய்தார். பெருமிதம் கொண்ட பாடல் பெருமையை சேர்த்த அண்ணல். வறுமையை போக்கும் வள்ளல் வழியினை என்றும் காப்போம். பயங்கரவாத இம்மண் பயமிலா வாழ வேண்டி அபயம் தந்து காத்து அருள்கவே அன்பே தேவே. வாட்ஸ்அப்பை விரும்பும் உலகில் அனைவருடன் நான் க்ளோஸ் அப்பாக இருக்க விரும்புகிறேன் என கூறி உங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவரை கூப்பிட்டதுனால நாங்களாம் வந்தோம். ஆனா நான் திடீர்னு பேச சொன்னா எனக்கு பேச வரல. வள்ளலார் ஒரு புதிய மார்க்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு. இவரு பல ஆண்டுகளாக பணி செய்து கொண்டு வருகிறார். ரொம்ப நல்ல விஷயம். இது மாதம் மாதம் நடத்தணும்னு நான் இந்த முத்துக்குமார சுவாமி அவர்களை ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கு எல்லா உதவியும் செய்வதற்கு ஆண்டவனும் உதவி, நாங்களும் உதவி செய்வோம். நன்றி. பயிற்சி இதோடைய விளக்கங்கள்லாம் படிப்படியாக குடும்பத்தில் உள்ளவங்க படிச்சிங்கன்னா அது குடும்ப சேமத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஐயா ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இனிமேல் வாரமோ மாதமோ வந்தீங்கன்னா அந்த பயிற்சியை நடத்த நான் முன்ன வரேன். அதை படிக்க ஆர்வம் உள்ளவங்க அதை கற்றுக்கொள்ளலாம். தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும். கண்ணாடி பயிற்சியில் ஜீவகாந்த சக்தி பெருக்கம் கிடைக்கும், உயிர் சக்தி கிடைக்கும். அதனால் விளக்கு பயிற்சியில் நிறைய தியானங்களை படிக்கலாம், நிறைய உணர முடியும் உங்களால். அதனால் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அபயகத்து அஞ்சாதவர், பகையகத்து சாவார் எளியர்,
அரியர் அவையகத்து அஞ்சாதவர். என்ன அர்த்தம்னா, போர்க்களத்திலே சென்று பகைவரோடு போரிட்டு செத்து போறது சுலபமா. பகையகத்து சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். 10 பேர் உட்கார்ந்துற இடத்துல மைக்க பிடிச்சு சிறந்த கருத்துக்களை பேசுவது மிக மிக கடினம் என்கிறார். யாரு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி. எனவே நம்ம உட்கார்ந்துருக்கும் போது தெரியும். எடுத்ததுமே நீங்க ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? காந்தியினுடைய முதல் பேச்சு லண்டன்ல எழுதிட்டு போனாராம். படிக்கிறதுக்கு முன்ன அப்படி கட கட கடன்னு நடுக்குது, ஏச்சு நிக்க முடியல அவரால். காந்தி சுயசரித்திரம் எழுதியிருக்காரு. எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த நடுக்கத்தை அவரால் அதை பார்க்க முடியல. கடைசியில தான் எழுதிட்டு போன பேப்பரை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாங்க. உலகம் போற்றுகின்ற காந்தி. எனவே செந்தமிழும் நாப்பழக்கம். இப்ப கோபாலகிருஷ்ணன் சொல்றோம், அவர் எப்பயுமே என்னுடைய பேச்சுன்னா அவர் பேச பேச கேட்க கேட்க அவர் பேச பேச மெருகு. இன்னொரு 10 வருஷம்னா அவருடைய பேச்சு வேற மாதிரியா இருக்கும். அப்ப எல்லாருக்குமே முடியும். ஏன்னா இது ஒரு குடும்ப விழான்னு சொன்னோம். என்ன அவங்க கருத்தை நினைக்கிறாங்க, ஐயா கூட வந்து அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. இது வந்து நான் என்னுடைய சிறு உரையில சொல்றேன், இது ஒரு பெரிய கடல் போன்றது. நீங்க கடலை பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே கடலை பார்த்துருக்கீங்க. நீங்க பார்த்தா தான் கடலா? இல்லை, எத்தனையோ லட்சக்கணக்கான மைல் பார்க்கவும் முடியல. அதுபோலதான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம் என்பது நாம் ஏதோ கோயில் போனோம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் போய் கடவுள் உலகமே பிரபஞ்சமே கடவுளுது, அவர் உண்டியில போய் போடுறோம். அவருக்கு பணம் இல்லையா? நகை இல்லையா? அதே இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து வாதிட வரல, நான் வாதிட. நம்ம வந்து அடிப்படையிலே இருக்கோம் பல லட்சம். அது போல அவர் என்ன, இவர் புதிய மார்க்கம் என்ன சொன்னார்ன்றத சொல்ல வரேன். அடுத்தது யாராவது மோகனசுந்தரம் வாங்க வாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. ஒண்டி கொடுங்க. கொஞ்சம் டைம். அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் சொல்றீங்களா, இருந்தாலும் எடுத்து நடத்துகிற இந்த ஆன்மீக பணிக்கு என்னால் உதவிகளும் எல்லா உதவிகளும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. ஞாபகப்படுத்த மாதிரி நம்ம ஐயா பாலகிருஷ்ண ஐயா அவர் நமக்கெல்லாம் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நம்ம வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் அதையும் மறந்துங்க இருக்குமே, அதுவே பெரிய பிரச்சனை. அதுவே சந்தோஷமா இருக்கு. அதனால பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ தெரியும், போன் எடுத்து தெரியும். நான் உங்க வள்ளலார் இயக்கம் தொடங்கி வள்ளலார் வந்து பேசுற இந்த நான் புனித செஞ்சிருக்கோம். திருவருட்பாட்டுக்கு புனித நூல். இந்த புனித நூல் வந்து ஒவ்வொரு வீட்டில் வழிபடணும். அதுக்கு இருக்கிறது முக்கிய காரணமே வள்ளல் பெருமான் கூறியது முக்கியமான வழி. அது என்னன்னா ஜீவகாரணி. ஜீவகாரணியத்தின் மூலியமாக தான் நம்ம மனித இனம் வந்து கடவுள்கிட்ட அன்பு பெற முடியுன்றதை ஊர்ஜிதமாக எழுதியிருக்கிறார். ஏன்னா ஜீவகாரணி இல்லாமல் நம்ம எந்த வழிபாட்டு முறையும் கடவுள்கிட்ட நெருங்கவும் முடியாது. தியானத்தாலும் சரி, பல பொருளை செலவழித்தோ மற்ற எந்த முறையிலும் ஆணித்தரமாக அவர் வந்து திருவருட்பால புது திருமூல அழகாக தெளிவுபடுத்திட்டார். இது எனக்கு சின்ன வயசுல, நாங்கள் 3 வயசுல வள்ளலார் குடும்பம், எங்கள் குடும்பம். ஏன்னா மோதியார் எல்லாமே கடவுள் பக்கத்தில் விழுப்புரன்ற ஊர் தான். அந்த கிராமத்துல எல்லாருமே அந்த 2 எங்களுடைய என் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை எல்லாமே வள்ளலார் சிவபெருமானுடைய வழிபாட்டு முறை தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்து வள்ளலார் மனிதனுக்கு தெய்வத்தை காட்டியது திருவாசகம், மனிதனாக வாழ செய்து திருக்குறள், மனிதனை தெய்வமாக்குறது திருவருட்பா. ஆனா அந்த திருப்பருவருப்பாவை வந்து வச்சுக்கிறாங்க அவசியம். ஆனா அந்த புலால மட்டும் அவங்களால ஒன்றும் முடியா தவிர்க்கல. இதனாலதான் அவங்க வந்து சில வள்ளல் பெருமானுவர் இந்த திருவருப்பால வரக்கூடிய ஜீவகாரணியுடைய பண்பான முறையெல்லாம் அவங்க வந்து பெற முடியாம போனாங்க. ஏன்னா இறக்கங்காலத்துல வந்து அவங்க வந்து வள்ளலார வந்து தெய்வமா வழிபட்டாங்க, திருவருப்பா வச்சிருந்தாங்க. ஆனா புலால் உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புலால் மட்டும் தவிர்த்திருந்தாங்கன்னா அங்க இறைவனுடைய வள்ளல் பெருமானுடைய இறைவனுடைய அன்பா அருகாமையில போய் பெற்றிருக்கலாம். ஏன்னா எல்லா செல்வாக்கையும் வச்சிருந்தாங்க. இறக்கம் தருவாயில அந்த இறைவனுடைய அன்பை அங்க பெற முடியல. பெறாத காரணமே புலால். அது அவர் கொள்ளை புலால் இருக்கும். 2வது பசிப்பிணிக்கு அவர் பசிப்பிணி ஒழிக்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாமே மோதியாரெல்லாம் எல்லாம் அன்னதானம்லாம் செஞ்சாங்க. அது செஞ்சாங்க. இந்த புலாலும்
அந்த கொலையை செஞ்சதுனால அவங்க அதை அடைய முடியல. இதுதான் ஆணைத்தானே. இன்னைக்கு வந்து நம்ம அது ரொம்ப கஷ்டம். அது இப்போ அதில் வரவங்களுக்கு அது இப்போ நான் வந்து அதில் ரொம்ப ஈடுபாடாயிட்டேன். ஏன்னா சிறு வயசுல தாத்தா என்னை வளர்த்தார். அப்போ வீட்டிலே வள்ளலாருடைய ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த அவ்வளோ கிராமத்தில் நம்ம வீட்டில் தாத்தா ஏதோ செஞ்சு, ஆனால் அது நம்மக்கிட்ட சொல்லலை. நாம் திருவருப்பாவை நம்ம பிரான்ஸில் வந்து தான் நான் திருவருப்பாவே பைபிளில் வழியில் என்னை வர பார்த்து பார்த்து என்ன பைபிள் இருக்கிறது என்ன இருக்குது. நம்ம திருவருப்பா எடுத்து பார்க்கும்போது பைபிள் இருக்கிறது திருவருப்பா பல மடங்கு இருக்குது உண்மையான நிலை. அப்போ பைபிள் படிக்க பைபிளை நிறுத்திட்டு அங்கே போவது நம்ம மக்களுக்கு, நம்மளுடைய உறவினர், நம்ம இன தமிழ் இன்னைக்கு 12 கோடி தமிழ் இருக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு நாம போய் சொல்லணும்னா நம்ம பைபிள் எடுத்து போய் சொல்ல முடியாது, நம்மளை சேர்க்கவும் மாட்டாங்க. நம்ம திருவருப்பா நம்ம சொல்லணும். திருவருப்பாவை அருகாமன பாலகிருஷ்ண ஐயா 8 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் நாங்கள் பேசிட்டு போறப்ப நீங்க தான் தமிழாண்டு இவர் அருகாமல் இருக்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுல இருந்து இவருடைய பக்கத்துல ஒரு பக்க பலமா வந்துட்டார். நாங்க 2 பேரும் கூடி எப்படியாவது இந்த பாரிஸ்ல திருவருப்ப பிரயாணம் செய்யணும். ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படி இந்த வழிபாட்டு முறைய வள்ளல் பெருமான் காட்டிய அறுபெரும் இந்த ஜீவகாருண்ய முறையை நம்ம முறைப்படுத்தணும். ஜோதி வழிபாட்டு முறையை செய்யணும். புலால அறைவ ஒழிக்கணும். புலால தேகம் அழியும். இந்த ஆன்மா வந்து புலால் சாப்பிட்டாலே கடைசி காலத்துல அது ரொம்ப துன்பட்டு தான் போன்றதை வள்ளல் பெருமான் தெளிவா சொல்லியிருக்கிறது. ஜீவகாருண்யம் செஞ்சாதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுகின்ற கொசுல இருந்து ஈல இருந்து பெரிய மிருகம் யானை வரைக்கும் மனித இனம் எல்லாமே ஒற்றுமையா இருந்து அது ஜீவகாரணத்தின் மூலியமா நீங்க அடைய முடியும். ஏன்னா நம்ம புலால சாப்பிட்டுட்டு கொலை பண்ணி கோழி அறுத்து நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்பு அது ஒரு பெரிய பாவன்ற வள்ளல் பெருமான். அதனால நம்ம வந்து ஜீவகாரணத்தின் முறையா போனாதான் வள்ளல் பெருமான் வழிகாட்டு. வள்ளல் பெருமானும் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து கடவுள் கிடையாது. அவரும் நம்மளுக்கு இறைவனுடைய முழு அருளை பெற்று நம்மளுக்கு வழி திருவருப்பா மொழி 6 திருமுறை எழுதி நம்ம மொழியை கற்றுருக்கிறோம். நாம் இந்த பிரான்ஸ் நகரில் நம்ம இருக்கிறோம் எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் அவங்க மனம் வந்து ஒவ்வொரு மாதமோ ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறையோ விருப்பப்பட்டு எங்க புதிய சன்மார்க்க சங்கம் எங்க சங்கத்தின் மூலம் எங்களை வரவேற்று எங்களை அழைப்பு கொடுத்தா நீங்க எதுவுமே செய்ய தேவை, எல்லாம் நாங்களே செஞ்சு வள்ளல் பெருமானுடைய வழிகாட்டுது திருவருப்பா பெற நம்ம ஒரு வீட்லயும் செஞ்சு இந்த ஜீவகாரணம் பசிப்பினியை ஒழிக்கிறது நம்மளாட முடிஞ்சு. இதுல நம்மளுக்கு பெரிய புண்ணியம் என்னன்னா நாம் இந்த ஜீவகாரணியை செய்ய முன்படும் போது திருவருப்பா பிரயாணம் செய்யும் போதே நம்ம பெரிய இது வரைக்கும் சேர்ந்த பல பாவம் ஒழிஞ்சிடும். ஏன்னா திருவருப்பா அது அவெல்லாம் எழுதிட்டாரு. இதுக்கு மேல இந்த உலகத்துல ஒரு ஒப்பற்ற தீர்க்கதரிசியோ இல்ல அடுத்தது வரப்போற யாரும் கிடையாது. வள்ளல் பெருமானுக்கு அடுத்து வள்ளல் பெருமான் சொன்ன முறைதான் இப்ப நம்ம எல்லாம் பியோ சாப்பிட்றோம், வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றோம். நானும் இப்ப அதை சாப்பிட்டாலே உடம்பு நல்லா இருக்கும், ஆயுளும் அதிகரிக்கும். ஏன்னா ஜீவகாரியத்து மூலியமாக தான் புலால் உண்ணாம இருந்தால் நம்ம எதெல்லாம் அடைய முடியும். சில வீட்டில் தவிர்க்க முடியல, காலம் போக மாத்திக்கலாம். ஆனா இருந்தாலும் நம்ம தமிழ் மண்ணில் புண்ணியதெல்லாம் வடலூர் இது பெரிய மார்க்கம். இது உலகத்து இன்னைக்கு நம்ம எங்கெங்கயோ போறோம், ஊர்லாம் சுத்துறோம், அங்க போறோம். ஆனா பக்கத்துல வடலூர் நம்மளுக்கு 10 பேர்ல ஒரு ஆளுக்கு தான் தெரியுது. அதே தெரியல வடலூர் எங்க இருக்குதுன்னு எம்பளை கேட்கறாங்க. வடலூர் புண்ணியதெல்லாம் இருக்குது. மண்ணில் போய் அங்க போய் கருமொழி போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க இயற்கை ஒரு மன அமைதி. வள்ளல் பெருமான் அங்க ஜீவிக்கிறார் வள்ளல் பெருமான். ஏன்னா அவர் அங்கேயே இருந்தவர் தானே. நம்ம மனம் நாங்க வந்து சில பேர் நம்ம இருக்கிறவங்க நீங்க அங்க போய் வள்ளல் பெருமான் இருக்கிற இடத்த நீங்க போய் பார்த்து அங்க போய் வந்தாலே ஒரு பெரிய புண்ணியம். நம்மளுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம். திருப்பதி போறோம், திருத்தணி போறோம், எங்கெங்கயோ காசை கடவுள் வந்து பணம் செலவு பண்ணி என்னை வந்து பாருன்னு சொல்லல, பணம் கொட்டி கொடுத்து என்னை வந்து பாரு, அது எதையுமே கேட்கல. அவர் சொன்ன ஜீவகாரணியம், ஜீவனுக்கு உதவி. அது வள்ளல் பெருமான் திருவருப்பால எழுதியிருக்கிறாரு. நீ எல்லா வசதி வாய்ப்போடு நீ எல்லாம் இருக்கிற, உன்னோடு கீழ்நிலையில குன் குருடா அவனுக்கு எந்த நிலைமையில அவன் எந்த நிலையை போக்குறத நீ ஜீவகாரணியை செய். அதுதான் இந்த ஜீவகாரணி திருவருப்பால சொல்லியிருக்கு. இந்த வழிமுறையெல்லாம் நம்ம பின்பற்றி வள்ளல் பெருமான் காட்டி இந்த திருவருப்பா எல்லாம் செஞ்சினா நம்ம வந்து நம்ம திருவருப்பா வள்ளலாருடைய வழிமுறைப்பட்டு அருப்புரஞ்சோதி என்ற ஒளியை நம்ம வீட்டில் நம்ம அடையலாம். நம்ம தேவை நல்லா இருக்கும். வரக்கூடிய நம்ம பிள்ளைங்களாம் நல்ல எதிர்காலம்லாம் இந்த ஜீவகாரத்து மொழியில புலாலாம் ஒன்னே தவிர்த்து நம்ம தமிழ் இதிலேயே பிறந்து தமிழ் மண்ணிலே வளர்ந்த ஒரு உத்தமமான வள்ளல் பெருமான் வழிகாட்டுதல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம எல்லாமே நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம். குடும்பத்துல மற்ற உற்றார் உறவினர் எல்லாருமே. ஏன்னா ஜீவகாரணி ஒரு ஒப்பற்ற வழி அது. அதனால
இந்த புதிய சன்மார்க்கம் எங்கள் சார்பாக எங்கள் தலைவர் மற்றும் விழா குழு அனைவருக்கும் இந்த நன்றி ஒரு ஆற்ற எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். தெரிந்ததையே திருப்பி திருப்பி பல சங்கங்களுடைய தலைவர்கள்லாம் அங்க வந்திருக்கீங்க. பல சங்கங்கள் இருக்கிறவங்க வந்து என்ன காரணத்தால நல்ல தமிழ் ஆர்வமும் தமிழ் விருப்பமும் பேச ஆற்றலும் உடையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் காலத்தை வீணாக்கி பல நிகழ்ச்சிகளை வீணாக நீங்கள் நடத்துவதற்கு என்ன காரணம் தெரியல. ஏன்னா இது ஒரு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா சென்ற முறை கூட பேச்சு யாரு பேரையும் நான் சொல்லல, புண்படுத்த விரும்பல. என்னை கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு, ஏதோ பேசினாங்க. கடைசியில எல்லாம் எழுந்து போன பிறகு 4 பேர் இருக்கும்போது எனக்கு நான் கேட்டேன், அவங்களே பதில் சொல்லிட்டாங்க, இல்லைங்க மன்னிச்சிங்க, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அவங்க பேச்சை நிறுத்துறதுக்கு. முகம் பார்த்து பேசணும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதது பேசக்கூடாது, சபையறிந்து பேச வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களான்னு ஏங்கணும். அப்படிதான் இருக்கணும் மொழிய. எப்போ மைக்க விடுவாரோன்ற நினைக்க கூடாது. நிறைய படிச்சுட்டு அத்தனையுமே இங்க வந்து சொல்லணும்னு நினைக்கூடாது. தலைப்பு என்னன்னா, புது மற்ற ஞானிகளை விட இவர் எப்படி வேறுபடுகிறார், அந்த ஒரே ஒரு கருத்து. பல ஞானிகள் வாழையடி வாழையென வந்த மரக்கூட்ட திருக்கூட்டத்தில் யானும் ஒருவன் என்றார். அப்ப வாழையடி வாழையா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல இவர் எப்படி வேறுபடுகிறார்? இந்த உலகத்துல நீங்க ஒரு ரகசியத்தை பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் என்று விரும்புவது இல்லையா? மனிதன் மட்டும் இல்ல, எல்லா உயிர்களும். நான் அடிக்கடி மேற்கோள் சொல்லுவேன், தொல்காப்பியத்துல எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வருவும் மேவற்றாகும். அது தொல்காப்பியத்துல இலக்கணம் சொல்ற. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானாகவே வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. யாராவது தனது துன்பம் வேணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அந்த இன்பம் எங்க இருக்கு? இன்பம்னா என்ன? இன்பம்னா யாராவது சொல்ல முடியுமா டெபினேஷன்? இன்பம்னா யாராவது சொல்ல முடியும்? தெரியும், ஆனா சொல்ல தெரியாது. இன்பம் என்றால் என்ன? எனக்கு நல்லா சேலை உடுத்தி போறதுக்கு இன்பம், எனக்கு அறுசுவை உணவோடு சாப்பிடுவது இன்பம், நான் சினிமா பார்க்கறதுல ஒரு இன்பம், புது புது காராக வாங்குவது இன்பம், நல்ல வீடு வாங்குவது ஒரு இன்பம். எத்தனை கோடி இன்பம் வைத்தா என்று பாரதி பேசுறார் இந்த உலகத்துல. அப்படி நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்பம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்ல முடியும்? அதனாலதான் சொல்ற, எல்லா உயிர்கள் நாடி செல்வது இன்பம். அந்த இன்பம் எங்க? 2 கிலோ இன்பம் கொடுங்க கடையில போய் வாங்க முடியுமா? அப்படின்னா எல்லா செல்வர்களும் வாங்கி வச்சுக்குவாங்க. இன்பம் என்பது தானாகவே வருவது. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, நீங்க நல்ல கருத்துக்களை கேட்கின்ற பொழுது ஒரு இன்பமாக இருக்கிறது. நல்ல கருத்தை கேட்கின்ற பொழுது இன்பமா இருக்கு. அதுல பாருங்க, தமிழ் இலக்கியத்துல அத சிற்றின்பம் பேரின்பம்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. சிற்றின்பம்னா என்ன? நாம இப்போ சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே சிற்றின்பம். பேரின்பம்னா என்ன? பதிலே சொல்ல தெரியாது. இதெல்லாம் இல்லாதது பேரின்பம், அப்படிதான் சொல்லணும். இப்ப இலக்கணத்துல உயர்திணை அகிரிணை, கொஞ்சம் உங்களை இலக்கணத்துக்கு கொண்டு போறேன். உயர்திணைனா என்னன்னா, மக்கள், தேவர், நரகர் உயர்திணை. அகிரிணைனா மற்றது எல்லாமே அகிரிணை தான். ஏன்னா கோடிக்கணக்கா இருக்கு, எப்படி சொல்ல முடியும்? அதுபோல் சிற்றின்பம் என்றால் நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள். பேரின்பம் என்றால் இறைவனை தவிர மற்ற அத்தனை இன்பங்களும் சிற்றின்பங்கள். புரியுதுல்ல? பேரின்பம் என்றால் இறைவனோடு நாம் பேசுகின்ற, கேட்கின்ற, காண்கின்ற இன்பத்தை தவிர மற்ற இன்பங்கள் அத்தனையுமே சிற்றின்பங்கள். சிற்றின்பம் பேரின்பம். தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, சிற்றின்பத்தின் வழியாக நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஏன் சொன்ன இது பேச ஆரம்பிச்சேன்னா, நேரம் பார்த்துட்டே குறுகிய காலத்துல குடிச்சிடணும். மற்ற இயக்கங்கள் போல பல மணி நேரம் பேச உங்களை போர் அடிக்கிறதுக்காக இல்லை. சாப்பிட்டுட்டே இந்த நிகழ்ச்சியை முத்தாய்ப்பாக இருக்கின்ற இந்த தலைப்போடு சேர்ந்த இந்த கருத்தை நீங்கள் செவிமடுக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்ளுங்க. இதுல சிற்றின்பம் பேரின்பம் தெரிஞ்சு போச்சு. சிற்றின்பம் என்றால் உலக உயிர்கள் எல்லாம்
அனுபவிப்பது. பேரின்பம் என்றால் இறைவனோடு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் சொல்றாங்க இறந்த பிறகு மோட்சம் அடைவதுதான் பேரின்பம். அதெல்லாம் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு ஒரு உதாரணம். அவங்க எப்படி எளிமையா பேசுறாரு. ஒரு சிவராத்திரிக்கு லட்டு உண்டெல்லாம் செய்யறாங்க. இனிப்பு பலகாரம் மலைமலையா செய்து வச்சிருக்கிறாங்க. செய்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பச்சை எறும்பு வருமே அப்படின்னு கேட்கறாங்க போய், இல்லையா? பச்சை எறும்பு வரும். அவர் என்ன சொல்றாருன்னா சுத்தி சர்க்கரையை தூவுங்கன்றார். எவ்வளவு வேடிக்கையா இருப்பாங்க. என்னங்க எறும்பு வரும்னு சொன்னா சர்க்கரை தூவும், சுத்தி தூவுப்பா. சர்க்கரையை சாப்பிட்டு அப்படியே எறும்பு போயிடும், அந்த லட்டுக்கெல்லாம் வராது. அதுதான் பேரின்பம். நாம் இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த இன்பங்கள் எல்லாம், நாம் அனுபவிக்கின்ற இந்த இன்பங்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்ற சிறு சிறு சர்க்கரையை சாப்பிடுகின்ற எறும்பை போன்று. உள்ளே இருக்கின்ற லட்டு பெரிய பெரிய இன்பங்கள் எல்லாம் பேரின்பம். நமக்கு தெரியாது. தெரியாத பத்தி கண்டவர் விண்டிவர். எனவே சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பத்தின் வழியாக பேரின்பத்தை அடையலாம். வள்ளலார் மற்றவங்களிலிருந்து எப்படி வேறுபடுறார்? சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுக்காக வள்ளலார் எப்படி வேறுபடுறா? மற்ற மகான்கள்லாம் என்ன? மகான்கள்லாம் யார் அப்படின்னா, நம்ம நடந்து போறோம், நமக்கு மேடு பள்ளம் தெரியும். அருகம்புல் சின்னதா இருக்கு, அதை விட மஞ்சள் கொஞ்சம் உயரமா இருக்கு, வாழை கொஞ்சம் உயரமா இருக்கு, தென்னை மரம் அதை விட உயரமா இருக்கு. பார்த்து நடந்து போறவங்களுக்கு அந்த உயரம் தெரியும், இல்லையா? ஆனா விமானத்துல போறவங்களுக்கு உயரமே தெரியாது. மனம் உயர 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 வேறுபாடுகள், இவன் இன்ன ஜாதி, இவன் இன்ன மதம், இவன் கருப்பானவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இதெல்லாம் தெரியவே தெரியாது. உயர உயர மனம் உயர உயர வேறுபாடுகள் தெரியாது. எனவே மகான்களுக்கு நம்ம தண்ணியில கை வச்சா ஜில்லுன்னு இருக்கு, தீயில கை வச்சா சுடுது. மகான்களுக்கு ரெண்டும் ஒண்ணா இருக்கு. ஆச்சரியமா இல்ல? அப்பர் வந்து சுண்ணாம்பு காலவேல போய் சுடுறான் மகேந்திரவர்மன். அந்த கதையெல்லாம் வேண்டாம், சுருக்கமா. சுண்ணாம்பு காலை சாதாரண காலவை விட சுண்ணாம்பு காலவை ரொம்ப கொதிக்கும். அது எப்படி இருக்கு அவருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனினும் ஈசன் எந்தை இணையடி நீழலே. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை. அப்படியே புது புது புதுன்னு இருக்கான், ஏர் கண்டிஷன் மாதிரி. எப்படி அந்த நீற்றவை, அது நீரும் நெருப்பு ஒண்ணா இருக்கும். சரி, அதுதான் போட்டோம். இப்ப வாழ்ந்தவர் பாரதியார், அவர் என்ன சொல்றாரு? காக்கை சிறகினிலே நந்தலாலா. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. அப்படி பார்க்கும் இடங்கள் எல்லாம் வந்துட்டு தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா. இந்த சொற்களை பாருங்க. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. தீயில விரலை வச்சா இன்பமா வரும். மகான்களுக்கு நீரும் நெருப்பும் ஒன்றாக இருக்கும். 5 பூதங்களும் பஞ்சபூதங்கள் அவருடைய ஆணைக்கு கட்டுப்படும். அப்படிப்பட்ட மகான்கள் என்ன சொன்னாருன்னா, விரதம் இருத்தல், வழிபாடு செய்தல், கோயிலுக்கு செல்லுதல், பலியிடுதல், இப்படி பல சடங்குகளை செய்து சொன்னார்கள். ஆனால் வள்ளலார் எதுவுமே வேண்டாங்க, எதுவுமே வேண்டாங்க. சொன்னது மட்டும் இல்ல, அவெல்லாம் சொல்றாரு எதுவுமே வேண்டாம். அப்படியே ஞான சொல்லி கட்டிச்சு. நம்பர் மேலே ஆளுங்க இருக்காங்க, அவர் மாதிரி நம்மளும் வரணும்ல, மக்கள் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகம் அனைவரையும். உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் உள்ள கருப்பா இருக்கும். அகத்தே கருத்து, புறத்தை வெள்ளை சட்டை போட்டுட்டு போறாங்க, நல்லா குடிக்கிறாங்க, செட் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகம் அனைவரையும் சகத்தே திருத்தவும் சன்மார்க்கம் பரவவும் தான் வந்தேன். பாருங்க, அவருடைய வருகை
மற்ற மகான்களுடைய வருகை போல் இல்லை, புது மார்க்கமாக இருக்கிறது. அவர் எந்த கோயிலிலுமே இல்லாத ஒரு புரட்சியை செய்தார். என்னன்னா, வடலூர் போனீங்கன்னா, நான் பார்க்கறது ஒரு 30 வருடத்துக்கு முன்ன வடலூர் போனா ஒவ்வொரு கிராமமாக சென்று அரிசி பருப்பு இதெல்லாம் வேண்டி கெஞ்சி வாங்கிட்டு வருவாங்க. இப்ப அப்படி கிடையாது, கொட்டுறதுக்கு இடமே இல்லை, அவ்வளவு வந்து குமியுது. பருப்பு தனியா வச்சிருக்காங்க, ஒரு பெரிய குடம். அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இப்படி தர்மம் செய்கின்றவர்கள் அதிகமாக இப்பொழுது வளர்கின்றார்கள். தைப்பூசத்துக்கு 15 லட்சம் பேர் வராங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஓர்நடிகளை தான் சொன்னாரு, நாம் உணவு முறையை திணிக்க கூடாது, இந்த உணவு தான் சாப்பிடணும் அவங்களா விரும்பி. 15 லட்சம் பேர் வராங்களே தைப்பூசத்துக்கு, 15 லட்சம் பேரும் சைவர்களான்னு கேட்டார். அதுல 95 பங்கு கூட சைவர்கள் இல்லை, 5 விழுக்காடு கூட சைவர்கள் கிடையாது. அதனால தானாக விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். எனவேதான் புகுத்துவது, கட்டாயப்படுத்துவது எல்லாமே வெறுப்பதான் உண்டாக்கும். இவர் புரட்சியை ஏற்படுத்தினார். தன்னுடைய கோயில் என்ன எழுதினார்னா, உயிர் கொலையும் கொலை புசியும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர். நம்முடைய உறவு கிடையாது, அவர் புறவினத்தார், அவங்க வேற்றினம்னு சொன்னார். எந்த ஜாதியையும் பார்க்காத அவர் மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் மட்டும் தன்னுடைய கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு எழுதினார். அதான் ஒரு புரட்சி. அவர் மதங்களை சாடுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்க அத்தனை சண்டையும் மதத்தால தான் வரும். நான் என்ன மதத்துல பிறக்க போறேன்னு எனக்கு தெரியாது, ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ ஒரு மதத்துல. மதத்தை அவர் சாடுகின்றார். சாதியும் மதமும் சமயமும் பொய் என பாதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இதெல்லாம் பொய் விளையாட்டுன்னு சொல்றார். இவ்வளவு துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது? அவருடைய அருட்படையினால் வந்தது. சடங்குகளை சாடுகிறார். நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டு. இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ல முடியாது. பசங்க கொட்டாயம் ஊச்சி வச்சுட்டு விளையாடுதுல, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பேர் சொல்லக்கூடாது, எங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே நான் எவ்வளவு போராடுறேன். உண்டியில போய் போறீங்களே, அதை ஏழைகளுக்கு கொடுங்க. அவங்க ஒத்துக்கவே இல்லை. இல்லை இல்லை நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அப்படி வேண்டிக்கலாம் கண்ணை குத்திடுவாரு, யாராவது கெடுதல். கடவுள் அன்பு வடிவானவர், அவர் தண்டனை வழியை செய்யறவர், ஜெயிலில் அவரு, அதான் வேலை அவருக்கு. அதனால இதெல்லாம் இந்த சடங்குகள், இந்த முறைகள் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று சொல்லுகிறார். அந்த வரியை தான் நீங்க பார்க்கணும். நாம இப்ப செய்யறது சடங்குகள்லாம் உலகத்துல அத்தனையும் சடங்குகள் தான். அபிஷேகம் செய்யறது. நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒன்னே ஒன்ன சிந்திச்சு பார்க்கணும். கடவுள் வழிபாடு என்பது தன்னுடைய உள்ளத்தை தொடுவதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல 3 வழிபாடு தான் இருக்கு. நான் பல தடவை சொல்லிடுறேன். ஒண்ணு உருவ வழிபாடு, கண்ணுக்கு தெரியும். இன்னொன்று அருவ வழிபாடு. அருவன்னா உருவம் இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல, கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். ஒன்று உருவ வழிபாடு, இன்னொன்று அருவ வழிபாடு, மூன்றாவது அருவுருவ வழிபாடு. அது கொஞ்சம் புரியாத உங்களுக்கு. மூன்றாவது உருவம் இல்ல அருவம் இல்லை. தண்ணி அதுக்கு என்ன உருவம்? எந்த பாத்திரத்தில் ஊத்துறமோ அதே மாதிரி இருக்கும். தீபம் ஏத்துறமே அதுக்கு என்ன உருவம்? அதனால்தான் வள்ளலார் அருவுருவ வழிபாட்டை மேற்கொண்டார். உருவமும் இல்லை அருவமும் இல்லை. நாம கோயிலுக்கு எடுத்துட்டு போற அத்தனை பொருளும் வீட்டுக்கு திரும்பி வரும், கற்பூரம் மட்டும் திரும்பி வராது. எனவே நாம் கற்பூரமாய் உள்ளத்தை கரைய வேண்டும் என்பதற்காக தான். அவர் எவ்வளவு அடக்கமாக கைவீசி நடக்கிறது கூட பயந்தார். அவர் தேங்காய் உடைக்க கூடாது, அந்த சத்தம் வந்து உள்ளத்தை உடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். பிணம் விழுந்த வீட்டில் அழுவதை பார்த்து இவர் அழுதார். அவ்வளவு இளகியவர். அதனால்தான் ஜீவகாருண்யம் என்ற ஒரு சொல்லை கண்டுபிடிச்சார். அது உண்மையான தமிழ் சொல் உயிர் இரக்கம். அந்த உயிர் இரக்கத்தை கொண்டு வருகிறார். அவர் எழுதும் பொழுதெல்லாம் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அவர் அத்தனை புராணங்களையும் படித்து இந்த அருட்பாவை எழுதினார். அவரோடு தொடர்புடையவங்க சொல்லுவாங்க, அவர் 6000 பாட்டு எழுதும் பொழுது கை எழுதிக்கிட்டே இருக்குமா,
வாய் வந்து புராணங்களை படிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அதனுடைய இப்போ சத்து மாத்திரை போல அவர் அந்த 6000 பாட்டும் புராணங்கள் அவருக்கு முன்னே வந்த அத்தனை பேருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நான் இப்போ சொன்னது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். எனவே இவர் புரட்சி கவிஞர், புது வழியை காட்டியவர். அடுத்ததாக ஒரே ஒரு உண்மை சொல்லணும், வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். நாம் எதனை உண்ணுகிறோமோ அந்த உணர்வு தான் வரும், அது தவிர்க்க முடியாது. நாம் எதனை உண்ணுகிறோமோ உணர்வுகளை மாற்றுவது உணவு. வேறுபாடு தெரியுதா? உணவு உணர்வுகளை மாற்றும், அதனுடைய பலன் உடனே தெரியாது. எனவே நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் நல்ல உணவை உண்ண வேண்டும். அது நீங்க தான் முடிவு பண்ணணும். வள்ளலாருடைய வழி தனி வழி. அவர் புதுமையை கண்டவர், புரட்சியாளர். அப்படிப்பட்டவருக்கு ஏன் கூட்டம் வரலன்னா, அதுதான் கடைசியாக முடிக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு ஏன் கூட்டம் வரலன்னா கடுமையானது. உயர்ந்தவை எல்லாம் கடுமையா இருக்கும் பின்பற்றுவது. உலகத்துல உயர்ந்தவை எல்லாம் பின்பற்றுவதற்கு கடினமாக இருக்கும். எளிமையானதெல்லாம் யாருண்டாலும் பின்பற்றலாம். எனவேதான் அவருடைய வழி தனி வழி, அவருடைய கொள்கை தனி கொள்கை, அவருடைய போதனை தனி போதனை, அவருடைய செயல் எல்லாம் தான் ஒரு உதாரணமாக, முன் உதாரணமாக. அவருடைய வரலாறை படிக்கும்போது அவரோடு ஆசை கொண்டவர், அந்த பொருளாசை கொண்டவர் ஒரு சீடர் இருந்தார். என்ன செய்திருக்கிறாரு? ஒரு மண்பாண்டத்தை எடுத்து கையை அப்படியே மூடிக்கிட்டே இருந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த பாண்டம் அப்படியே தங்கமாயிடுச்சு. அதை பார்த்ததும் அவருக்கு சீடருக்கு அப்படியே இந்த உலகத்தில் இருந்து அத்தனை மாத்திடலாம், அவர் எதிர்க்கே தூக்கி போட்டார். எனவே கொண்ட பணத்தை எல்லாம் கிணற்றிலே எறிந்தேன், குளத்திலே எறிந்தேன், காசை கையாலே தொடர்தில்லை. அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வழியை பின்பற்றுவோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வந்து மேலும் மேலும் எங்களுக்கு ஆக்கம் கொடுத்த உங்களுடைய பாதங்களை வணங்குகிறேன். இன்னொன்று, நீங்க பாண்டிச்சேரி போயிருந்தீங்கன்னா, புதுச்சேரி கூட சொல்ல மாட்டாரு, புதுச்சேரி. உங்களுக்கு எல்லாம் எப்படி டிப்ளமோ கொடுத்தாங்கன்னு தெரியல. புதுச்சேரி தான் ஒரே புச்சேரி. சேரி என்பது பாருங்க, சேரி என்பது நீங்க சொன்னீங்கன்னா அகராதி யான்ட்டு உண்மை, சிலது எல்லாம் தெரியாது. சேரி என்பது சேர்ந்து வாழ்கின்ற இடம். இலக்கியத்துல பார்ப்பனச்சேரி என்று வருகிறது. புதுச்சேரி புதுமையாக புதிதாக கட்டப்பட்ட இடம், சேர்ந்து வாழ்கின்ற இடம் புதுச்சேரி. பாண்டிச்சேரியை எழுதும்போது பாருங்க, புதுச்சேரி என்று எழுதுவதை அவன் படிக்கிறவன் புதுச்சேரின்னு படிச்சுட்டான். அதனால வந்து இல்ல, அதாவது புதுச்சேரி வந்து பிரெஞ்சுல வந்து பாண்டிச்சேரி எழுதிட்டாங்க. அதனால மறுதல் ஒன்று. இப்ப ஐயா கூட சொன்னாங்க, இப்ப நம்ம குருக்கள் ஐயா கூட சொன்னாங்க, யானைக்கு அடிசரி, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு, எவ்வளவு பழமொழிகள்லாம் மாறி போச்சு பாருங்க. சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வருவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. சட்டியில இருந்தா ஆப்பையில வருவாங்க. சஷ்டில விரதம் இருந்தா, சஷ்டில கந்த சஷ்டில விரதம் இருந்தா அகப்பை கருவு உண்டாகும். இன்னொன்னு, கருவுனது ஞாபகம் வருது. வள்ளலார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுக்கிறார். உண்மை. எத்தனை ராமலிங்கம் பேரு, வள்ளலாரை வேண்டி பிறந்தவர்கள் தான் ராமலிங்கம் என்ற பெயரை கொண்டவர்களாம். எனவே வள்ளலார் ஒரு பல்கலைக்கழகம், அவரிடம் இல்லாததே இல்லை. எனவே நாம் வள்ளலாருடைய வழியை பின்பற்றுவோம், அவர் சொன்ன நல்ல கருத்துக்களை முடிந்தது செய்வோம் என்று கூறி, ஒரு கேள்வி. ஜீவகாருண்யத்தை பற்றி பலரும் பல விதமாக சொல்றாங்க. அப்போ உங்களுடைய கருத்து ஜீவகாருண்யத்தை பற்றி? ஜீவகாருண்யத்தை பற்றி பெரிய சப்ஜெக்ட். ஷார்ட்டா 2 வரி. இல்ல, என்னன்னா ஜீவன், ஜீவன்னா யாரு? நீங்க சாப்பிடும்போது சில சொல்லக்கூடாது. ஏன்னா இல்ல என்ன காரணம்னா, மனிதன் பிறக்கிறான் இறக்குறான் இல்லையா? ஆமா. கொஞ்சம் கவனிங்க. இவர் கேட்கிறார் ஜீவகாருண்யம்.
இல்ல என்ன அதாவது பலரும் பல கருத்து சொல்றாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு கடல்ல இருக்கிற மண்ணு நான் சொல்லியிருக்கேன், எண்ணவே முடியாது. ஒரு கடல் 7 கடல் இருக்குன்னு சொல்றாங்க. மணலை எண்ணவே முடியாது. ஒரு கடல் மணலையே எண்ண முடியாது. 7 கடல் மணலை எண்ண முடியுமா? அம்மா தவமணி அம்மா பாருங்க, 7 கடல் மணலை எண்ண முடியுமா? ஒரு கைப்பிடி மணலையே எண்ண முடியாது. ஒரு கடல் மண்ணை எண்ணவே முடியாது. 7 கடல், 7 கடல் மணலை அளவிடின் எனது எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, 7 கடல் மணலை அளவிடின் அதிகம், 7 கடல் மணலை அளவிடலாமா? ஆனா நம்முடைய பிறவியா பிறப்பதும் இறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் புல்லாகி பூடாகி தான் தெரியும். அப்படிப்பட்ட நமக்கு இப்போ உதாரணமா நானே எடுத்துக்கிறேன். என்னதான் சொல்லுவேன், எப்பயும் அவரு சுகுமார் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க மேடைக்கு போனா உங்க மனைவியை பத்தி பேசாதே இருக்க மாட்டேங்கிறீங்க. அவரு ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தாரா. நான் அவர்கிட்ட தனியா ஒரு சொன்னேன், என்னன்னா இது ஒரு ரகசியங்க, மற்றவங்க குடும்பத்தில் நடக்கிறத எங்க குடும்பத்தில் நடக்கிற மாதிரி சொல்லுவேன். நாகரிகம் தானே. இப்ப உதாரணமா ஒரு குடும்பம், பேரை சொல்லக்கூடாது, ஒரு குடும்பத்தில் நடக்குது, அவன் குடும்பத்தினுடைய பேரை சொன்னா எவ்வளவு அது நமக்கு எனக்கு உரிமையே கிடையாது. அதனால எங்க குடும்பத்தில் நடக்கிற மாதிரி அதை சொல்லுவேன். என்ன ஜீவகாரணத்தை கேட்டா அதுக்கு பதில் அதனால ஜீவகாரண்யம் என்னன்னா, நீங்க சாப்பிடும் போது சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஜீவகாரண்யம் என்னன்னு கேட்டாரு. இந்து மதத்துல உங்க கருத்து, இந்து மதத்துல பிறப்பதும் இறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் இருக்கு இல்லையா? 7 கடலை மணலை எண்ணலாம், பிறவி எண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. அதனால் என்னுடைய பெற்றோர், அவருடைய பெற்றோர், அவருடைய எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு புரியல? அவங்க மாடா பிறந்துக்கலாம், ஆடா பிறந்துக்கலாம், கோழியா பிறந்துக்கலாம். நான் கேட்பேன், அவங்களே அடிச்சு சாப்பிட்றேன். நான் எங்க தாத்தாவை அடிச்சு நான் சாப்பிட்றேன், அப்படிதான் அர்த்தம். இருங்க என்னுடைய கருத்து கேட்டாங்க. நீங்க மைக்கு கொடுத்தா பேச மாட்டேங்கிறீங்க. அவரு கணவர் சொன்னாதான் பேசுவாங்க. ஆடு மாடா இருப்பாங்களா, இவர் வந்து அப்படி இல்ல. இல்ல அப்படி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பாருங்க இந்த ஒரு கருத்தை புரிஞ்சுங்க. அதாவது பிறவி எண்ணற்றவை, 7 கடல் மணலை அளவிடலாம், பிறவியை அளவிட முடியாது, அப்படிதான் அர்த்தம். இப்ப தெய்வமாகவே ஆய மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் நானு, புல்லாகி இல்லைங்க மனித பிறவி அப்படி பிறக்கலாம். இல்ல மனித பிறவி இந்த ஒரு பிறவியில தான் கடவுளால் நாம் வணங்க முடியும், கடவுளை நாம் வணங்க முடியும். ஆடு வணங்காது, மாடு வணங்காது. அந்த வணங்குகின்ற இந்த பிறவியில் அடுத்ததாக கடவுளை அடைய வேண்டுமே ஒழிய பின்னுக்கு வரக்கூடாதுன்ற நாம் செய்கின்ற இந்த செயல். அதுதான் கிருபானந்த வாரியார் ரொம்ப எளிமையா சொல்லுவாரு, நாம் முற்பிறவியில் செய்த பயன்களால் இந்த பிறவி அமைந்தது. அதை எப்படி சொல்லுவார்னா, நாம் இப்பொழுது உண்ணுகின்ற உணவெல்லாம் சென்ற ஆண்டு விளைந்தது. இப்ப வெளியே கரெக்டா தெரிவிப்பாரு, இப்பொழுது சாப்பிடுகின்ற உணவெல்லாம் போன வருஷம் விளைந்தது. இப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பல பிறவிகள். அப்ப புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். நானா சொல்றேன் அம்மையார் சொல்லணும் பதில். மாணிக்க வாசகர் சொல்றாரு, அவருக்கே இந்த பிறவி தான், எங்க அப்பா ஏன் ஆடா பிறந்தாரு அப்படிலாம் இல்ல. இந்த பிறவி இந்த பிறவி உச்சம், இதை இறைவனோடு சேரலாம், கீழே போயிடலாம். கீழே நீங்க இந்த பரமபதத்துல நேரா போய் போற பாம்பு கிட்ட போயிட்டு கீழே கடைசியில வந்துடும். அது போல நாம் இந்த பிறவியில வெறும் துன்பமே செய்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு இழிந்த பிறவிதான் வரும். அதனால் நான் சொல்ல வந்தது என்ன, நம்முடைய மூதாதையர்கள் ஒரு ஆடா இருக்கலாம், ஒரு மாடா இருக்கலாம், ஒரு கோழியா இருக்கலாம். அவர்களையே நான் என்னுடைய தாத்தாவை கொண்டு நான் சாப்பிடுறேன். அப்படி அதனால்தான் ஜீவகாருண்யம் என்றார். உயிர் இரக்கம் எல்லா உயிர்களும். ஏன்னா அந்த உயிர் என்னுடைய உயிரா இருக்கலாம்,
எனவே அந்த உயிருக்காக இறங்க வேண்டும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது ஜீவன் இல்லையா? ஜீவன் என்பது உயிர். நம்ம உயிர் இப்ப அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். அறிவு இப்ப கண்ணுக்கு தெரியலையே, உயிர் கண்ணுக்கு தெரியலையே. அப்ப அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் கொண்ட இந்த உலகத்து உயிர்களை நாம் போற்ற வேண்டும், துன்பம் செய்யாத இருக்க வேண்டும் என்று பொருள். உங்க விழாவில் இது புளிசாதம் கொடுக்கலாமா? வள்ளலார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். தவிர்க்க வேண்டிய ஒரு வள்ளலார் புளிசாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? கண்டிப்பா புளி சேர்க்கக்கூடாது. அதாவது என்னுடைய கருத்து இல்ல நான் என்ன என்னுடைய கருத்து சொன்னேன், உங்களுக்கு உடன்பாடு. நான் வந்து உணவை கட்டாயப்படுத்தவே இல்லை. இல்ல இந்த விழாவில் அது கொடுக்க இல்ல கொடுக்க கூடாதுன்னு இல்லை, எப்படி வேணாலும் செய்யலாம். அவர் வந்து வழிபாடே கூடாதுன்றாரு, குரு வழிபாடு. நான் வந்து நிறைவாக ஒரே ஒரு கருத்து, தட்சிணாமூர்த்தி நிறைவா ஒரே ஒரு கருத்து, உருவ வழிபாடு இங்க வச்சுக்கிட்டு கோயில்ல உருவ வழிபாடு நாம் தொடக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த வழிபாடு, தொடக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த உருவ வழிபாடு. இதை கடந்து 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 போனால் உருவம் இல்லாத ஒரு வழிபாட்டுக்கு நாம் செல்ல வேண்டும். நடக்க முடியாத குழந்தை நடைவண்டி தேவைப்படுவது போல நாம் உருவத்தை வைத்து அருவத்திற்கு செல்ல வேண்டும். எனவே இந்த கூட்டத்திற்கு வந்து உங்கள் அனைவருடைய பாதங்களையும் வணங்கி, கேள்வி கேட்ட உங்களையும் வணங்கி, ஆமா சொல்லுங்க. நம்ம வந்து திருமதி தனியா அவர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க. கேள்வி இல்லைங்க, என்னோட ப்ரொபோசல் சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ யங்கர் ஜெனரேஷனா கொண்டு வாங்கன்றாங்க. உண்மையா கவலையா தான் இருக்கு. இவர் இருக்கிறாரு, இவரை வந்து பேச விடுங்க கொஞ்சம். அது வந்து சில சலுகை, அதாவது யாருங்க எக்ஸெப்ஷனல் சொல்றாங்களே, சில்வா வந்து பாருங்க. நான் உடனே பாருங்க, நேற்று முதல் நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க கேட்டேன், ஏங்க 2 குழந்தைக்கு பிறகு நீங்க தவம் தானே இருந்தீங்கன்னு கேட்டேன். எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? 2 பெண் குழந்தை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும், 2 பெண்களோட குடும்ப கட்டுப்பாடு செய்யறாங்க. எவ்வளவு சொன்னாங்க, 3வது குழந்தையும் பெண்ணா இருந்து போச்சுன்னா அப்படின்னுவாங்க. அதனால அவங்க ஏதோ கடவுளுடைய அருளால நான் இப்ப ஐஸ் வைக்கிறது இல்ல, உண்மை நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசாம அது பண்ணி தோணுது இல்ல, தன்னுடைய மதிப்பை மலையினுடைய முயற்சி மேலக்கு தெரியாது இந்த மாதிரி நான் இந்த சரி. அதனால இப்படி நீங்க வர்றவங்க அடுத்து 10 பேரோட வாங்க. நம்ம கடல் போன்று நம்முடைய கருத்துக்கள் நிறைய இருக்கு. இல்ல இல்ல அது உரிமை. எப்பயுமே ஒரு நோபல் பரிசு வாங்கினதா சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நோபல் பரிசு வாங்கின மனைவி எப்படி கேட்கறாங்களா, என்னங்க நோபல் பரிசு உங்க கணவன் வாங்கினாரே, நான் வாங்கினாரா? அப்படியா? எல்லாம் சரிதான். கணவன் பத்தி மனைவி யாருமே புகழ்ச்சியா பேசவே மாட்டாங்க, அப்படி பேசணும் ஒருத்தங்களை தவிர. சரி, நன்றி, வணக்கம். உங்களுடைய மகிழ்ச்சியான உள்ளங்களை முகத்தை பார்க்கும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எனவே அடுத்த முறை நீங்கள் வரும்போது ஒருத்தர் 10 பேர் அழைச்சிட்டு வாங்க. இது வந்து உயிரை வளர்க்கின்ற கூட்டம், உடம்பை வளர்க்கின்ற கூட்டம் இல்ல, உயிரை வளர்க்கின்ற கூட்டம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 பேரை வர்றாங்கன்னா நீங்க டான்ஸ் எல்லாம் போடணும், எது வேணாலும் போடுவோம். உடல் உறுப்புகளுடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியும்.